வீரஜ் பிரைம் டிவி செய்திகள். கரூரில் நடைபெற்ற தாவேக பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது குறித்து நடிகர் மற்றும் கட்சி தலைவர் விஜய் உருக்கமான வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். என் இதயம் வேதனையால் நிறைந்துள்ளது என்று கூறிய அவர், தனது கட்சி அனைத்து விதிகளையும் பின்பற்றியதாகவும் உண்மைகள் விரைவில் வெளிவரும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அதிக குழப்பத்தை தவிர்க்கவேதான் அங்கிருந்து புறப்பட்டதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். நடிகரும் கார் ரேசருமான அஜித் தனது அடுத்த பந்தயமான ஏஷியன் லீமேன் சீரீஸ் 2025-26 தொடருக்காக LMP3 என்ற புதிய ரேஸ் காரை அறிமுகப்படுத்தியுள்ளார். இந்தியாவின் முன்னாள் F1 ரேசர் நரேன் கார்த்திகேயனுடன் கைகோர்த்துள்ள அஜித்தின் இந்த காரின் விலை இந்திய மதிப்பில் ரூபாய் 2.7 கோடி முதல் ரூபாய் 3.6 கோடி வரை இருக்கும் என கூறப்படுகிறது. சென்னையை அடுத்த இன்னூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் கட்டப்பட்டு வரும் அனல் மின் நிலையத்தில் நேற்று கட்டுமான பணியின் போது இரும்புச் சாரம் இடிந்து விழுந்ததில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 9 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். ஒருவர் படுகாயத்துடன் சிகிச்சை பெற்று வருகிறார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தமிழக முதல்வர் 10 லட்சம் ரூபாய் மற்றும் பிரதமர் மோடி 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளனர். பிலிப்பீன்ஸின் விசயாஸ் பகுதியில் நேற்று 6.9 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தாக்கியது. நிலநடுக்கத்தால் இதுவரை 69 பேர் உயிரிழந்ததாகவும் 150க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பல கட்டிடங்கள் மற்றும் பாலங்கள் இடிந்துள்ள நிலையில் 600க்கும் அதிகமான பின்னதிர்வுகள் பதிவாகியுள்ளதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியதாக கூறி வணிக வளாகங்கள் மற்றும் நிறுவனங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 400க்கும் மேற்பட்ட ஈரானியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களை விமானம் மூலம் தாயகத்திற்கு அனுப்பி வைப்பதற்கு அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்துள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் ஹாப்பூர் நகரில் வீட்டின் முன் குப்பை கொட்டியதை தட்டி கேட்டதால் ஏற்பட்ட தகராறில் வீரேந்திரா என்ற 40 வயது நபரை அவரது இளைய சகோதரர் சுனில் மற்றும் அவரது மனைவி கோடாரி மற்றும் கம்புகளால் தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த வீரேந்திரா மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி பலியானார். இந்த சம்பவத்திற்கு பிறகு தப்பியோடிய இருவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி மீட்பு பிரிவைச் சேர்ந்த வீரர்கள் சிங்கப்பூர் குடியரசு கடற்படையுடன் இணைந்து தென் சீன கடலில் நடைபெற்ற எக்ஸ்பியா 25 பயிற்சியில் பங்கேற்றனர். இதில் INS நிஸ்டார் கப்பல் இந்திய பெருங்கடலுக்கு வெளியே முதன்முறையாக நீர்மூழ்கி கப்பல் மீட்பு நடவடிக்கைகளை வெற்றிகரமாக மேற்கொண்டது. டெஸ்லா, SpaceX மற்றும் XAI நிறுவனங்களின் மதிப்பு உயர்ந்ததால் எலான் மஸ்கின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் $500 பில்லியன் அதிகரித்துள்ளது. இதன் மூலம் $1/2 டிரில்லியன் செல்வத்தை எட்டிய உலகின் முதல் நபர் என்ற வரலாற்று சாதனையை அவர் படைத்துள்ளார். உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் அவர் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவின் அம்ஹாரா பகுதியில் கட்டுமான பணியில் இருந்த தேவாலய கட்டிடம் இடிந்து விழுந்த கோர விபத்தில் அதிகாலை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த 36 பேர் பலியாகினர். மேலும் 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இந்தியா வந்துள்ள வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளது. கோலி ரோஹித் அஸ்வின் போன்ற சீனியர் வீரர்கள் இல்லாத நிலையில் இந்திய அணி களமிறங்குவது குறிப்பிடத்தக்கது. ஃபரிதாபாத்தில் 17 வயது மாணவரை தாக்கியதாக தனியார் பள்ளி ஆசிரியர் ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தாமதமாக வந்ததற்காக 12ஆம் வகுப்பு மாணவரை PTI ஆசிரியர் தாக்கியதில் மாணவர் வெண்டிலேட்டரில் வைக்கப்பட்டார். பெற்றோர் புகார் அளித்தனர். ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களை உடல் ரீதியாக தண்டிப்பது சட்டப்படி குற்றமாகும். மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் கோல்ட்ரிப் இருமல் மருந்தால் 6 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்ததை அடுத்து அதில் டை எத்திலீன் கிளைக்கால் என்ற நச்சு கலந்திருப்பது உறுதியானது. காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த மருந்தின் விற்பனைக்கு தமிழக அரசு தடை விதித்துள்ளது. மேலும் இந்த மருந்தை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு மருத்துவத்துறை பொதுமக்களை எச்சரித்துள்ளது. மத்திய அரசின் 3000 ரூபாய் ஆண்டு சுங்கச்சாவடி பாஸ் திட்டத்தை ஒருவர் முழுமையான அளவில் பயன்படுத்தி சாதனை படைத்துள்ளார். இந்த பயணி 25 நாட்களில் 13 மாநிலங்கள் வழியாக 11,000 கிலோமீட்டர் பயணம் செய்து தனது பாஸில் இருந்த 200 பயணங்களில் 119 பயன்படுத்தியுள்ளார். மேலும் இந்த பாஸ் மூலம் அவர் 17,000 ரூபாய் வரையிலான சுங்க செலவை மிச்சப்படுத்தியுள்ளார். இது தனிநபர் வாகன ஓட்டிகளுக்கு ஒரு பெரும் நிவாரணம் அளிக்கிறது. சர்வதேச அகிம்சை தினத்தில் மான்செஸ்டர் ஹீட்டன் பார்க் சினகோக் மீது நடந்த பயங்கரவாத
பயங்கரவாத தாக்குதலை இந்தியா வன்மையாக கண்டித்துள்ளது. யோம் கிப்பூரின் புனித நாளில் நடந்த இந்த சம்பவம் மிகவும் துயரமானது என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பயங்கரவாதத்தை உலக நாடுகள் ஒருமித்த நடவடிக்கையால் முறியடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்டனர். சமூக ஊடகத்தில் ஹாலிவுட் நடிகர் பெயரில் பேசிய மோசடிக்காரரிடம் பிரிட்டனைச் சேர்ந்த மூதாட்டி ஒருவர் 6 கோடிக்கும் மேல் ஏமாந்துள்ளார். நெருக்கடியில் இருப்பதாக கூறி பணம் பறித்த அந்த மோசடி நபர் மூதாட்டி தனது வீட்டை விற்ற பணத்தையும் அனுப்ப வைத்துள்ளார். இது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். பொதுமக்கள் ஆன்லைன் காதல் மோசடிகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக விஜய் மற்றும் தாவேகா தலைமை மீது சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சம்பவ இடத்தில் இருந்து தலைவர் தப்பிச் சென்றது மனநிலையை காட்டுகிறது என கூறி இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு SIT அமைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் முக்கிய நிர்வாகிகள் இருவரின் முன்ஜாமீன் மனுவும் நிராகரிக்கப்பட்டது. அமெரிக்கரான டோனி க்ளோர் பெங்களூரில் வசித்து வருகிறார். அவர் தனக்கு கிடைத்த 5 வருட இந்திய பிசினஸ் விசாவை சமூக ஊடகங்களில் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்தார். அந்நியர்கள் செல்லுங்கள் என்கிறார் ட்ரம்ப், ஆனால் மோடி வீட்டிற்கு வருக சகோதர என்கிறார் என்று பதிவிட்டார். இது இந்தியாவின் பிளாக்செயின் மற்றும் AI நிபுணர்களை ஈர்க்கும் திட்டத்தை காட்டுவதாக பலரும் பாராட்டி வருகின்றனர். அமெரிக்கரான மத்திய அரசின் 3000 ரூபாய் ஆண்டு சுங்கச்சாவடி பாஸ் திட்டத்தை ஒருவர் முழுமையான அளவில் பயன்படுத்தி சாதனை படைத்துள்ளார். இந்த பயணி 25 நாட்களில் 13 மாநிலங்கள் வழியாக 11,000 கிலோமீட்டர் பயணம் செய்து தனது பாஸில் இருந்த 200 பயணங்களில் 119 பயன்படுத்தியுள்ளார். மேலும் இந்த பாஸ் மூலம் அவர் 17,000 ரூபாய் வரையிலான சுங்கச் செலவை மிச்சப்படுத்தியுள்ளார். இது தனிநபர் வாகன ஓட்டிகளுக்கு ஒரு பெரும் நிவாரணம் அளிக்கிறது. மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் கோல்ட்ரிப் இருமல் மருந்தால் 6 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்ததை அடுத்து அதில் டை எத்திலீன் கிளைகால் என்ற நச்சு கலந்திருப்பது உறுதியானது. காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த மருந்தின் விற்பனைக்கு தமிழக அரசு தடை விதித்துள்ளது. மேலும் இந்த மருந்தை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு மருத்துவத்துறை பொதுமக்களை எச்சரித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான காசா மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான விரிவான சமாதான திட்டத்தை அறிவித்துள்ளார். இந்த புதிய திட்டம் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனிய மக்களுக்கு நீண்ட கால மற்றும் நிலையான அமைதிக்கு ஒரு சாத்தியமான பாதையை வழங்குகிறது என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று குறிப்பிட்டுள்ளார். மோதல் முடிவுக்கு வர சம்பந்தப்பட்ட அனைவரும் ட்ரம்பின் முயற்சிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் அண்மையில் நடந்த சண்டையில் பாகிஸ்தானின் F-16 அமெரிக்க தயாரிப்பு மற்றும் JF-17 சீன தயாரிப்பு விமானங்கள் உட்பட சுமார் 12 முதல் 13 விமானங்களை இந்திய விமானப்படை IAF அழித்ததாக அதன் தளபதி தெரிவித்துள்ளார். இந்த இழப்புகள் வான் சண்டைகள் மற்றும் விமான தளங்கள் மீதான தாக்குதல்கள் மூலம் ஏற்பட்டதாகவும் பாகிஸ்தான் தனது விமானங்களை இழந்ததை ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் இந்தியா கூறியுள்ளது. அண்மையில் நடந்த டெஸ்லா, SpaceX மற்றும் XAI நிறுவனங்களின் மதிப்பு உயர்ந்ததால் எலான் மஸ்கின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் $500 பில்லியன் அதிகரித்துள்ளது. இதன் மூலம் $1/2 டிரில்லியன் செல்வத்தை எட்டிய உலகின் முதல் நபர் என்ற வரலாற்று சாதனையை அவர் படைத்துள்ளார். உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் அவர் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். டெஸ்லா, SpaceX மற்றும் நடிகரும் கார் ரேசருமான அஜித் தனது அடுத்த பந்தயமான ஏஷியன் லீமேன் சீரீஸ் 2025-26 தொடருக்காக LMP3 என்ற புதிய ரேஸ் காரை அறிமுகப்படுத்தியுள்ளார். இந்தியாவின் முன்னாள் F1 ரேசர் நரேன் கார்த்திகேயனுடன் கைகோர்த்துள்ள அஜித்தின் இந்த காரின் விலை இந்திய மதிப்பில் ₹2.7 கோடி முதல் ₹3.6 கோடி வரை இருக்கும் என கூறப்படுகிறது. அகமதாபாத்தில் நடந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையை பிடித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் 162 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. KL ராகுல், துருவ் ஜுரேல், ரவீந்திர ஜடேஜா என 3 வீரர்கள் சதம் விளாசினர். முதல் இன்னிங்ஸில் இந்தியா 286 ரன்கள் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணி இன்று தனது 2வது இன்னிங்ஸை விளையாடி வருகிறது. அகமதாபாத்தில் பாகிஸ்தான் அமைச்சர் மொஹசின் நக்வி BCCI-யிடம் மன்னிப்பு கேட்க மறுத்துள்ளார். மேலும் இந்திய அணிக்கு கோப்பை வேண்டுமானால் துபாயில் உள்ள ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் அலுவலகத்திற்கு நேரில் வந்து தன்னிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிபந்தனை விதித்துள்ளார். கோப்பையை வழங்காமல் அவர் எடுத்து சென்றதால் வெறுங்கையோடு வெற்றியை கொண்டாடிய இந்திய அணி இந்த செயலை ICC-யிடம் கொண்டு செல்ல முடிவு செய்துள்ளது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சளி மற்றும் இருமல் காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் ஓரிரு நாட்களில் அவர் வீடு திரும்புவார் என்றும் மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன.
விஜய் மல்லையா 1998 சபரிமலைக்கு அளித்த 30 கிலோ தங்கத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. துவரா பாலகர் சிலைகளில் முதலில் பூசப்பட்ட தங்கம் செம்பாக மாறியுள்ளது. நன்கொடை தொடர்பான முக்கிய ஆவணங்கள் காணாமல் போயுள்ளன. இந்த விவகாரத்தில் நீதிமன்ற மேற்பார்வையில் விரிவான விசாரணை நடைபெற்று வருகிறது. பெங்களூருவின் கோத்தனூரில் உள்ள கட்டுமானத்தில் இருக்கும் கட்டிடத்தின் 4வது தளத்தில் வெள்ளிக்கிழமை மாலை மனித எலும்புக்கூடு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. சுமார் 40 வயது மதிக்கத்தக்க ஆணின் இந்த எலும்புக்கூடு குறைந்தபட்சம் 7 மாதங்களுக்கு முன்பே இறந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். மரணத்திற்கான காரணத்தை அறிய எலும்புகள் FSL ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன. பல ஆண்டுகளாக பணிகள் நிறுத்தப்பட்டிருந்த அக்கட்டிடத்தில் தற்போது மீண்டும் வேலை தொடங்கிய போதே இது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. UIDAI அமைப்பு 7 முதல் 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான ஆதார் கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் கட்டணத்தை தள்ளுபடி செய்துள்ளது. முன்னதாக இந்த வயதினருக்கு ₹125 கட்டணம் வசூலிக்கப்பட்டது. அக்டோபர் 1, 2025 முதல் 1 வருட காலத்திற்கு இந்த கட்டண விலக்கு அமலில் இருக்கும். இதனால் சுமார் 6 கோடி குழந்தைகள் பலன் பெறுவார்கள். பள்ளிக்கல்வி உதவித்தொகை போன்ற அரசு சேவைகளை தடையின்றி பெறுவதற்காக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் பயோமெட்ரிக்கை உடனடியாக புதுப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். நவம்பர் 15 முதல் பாஸ்டாக் இல்லாத வாகனங்கள் கட்டணச்சாவடிகளில் பணமாக செலுத்தினால் இரட்டிப்பு கட்டணம் செலுத்த வேண்டும். அதே சமயம் UPI மூலம் செலுத்தினால் 1.25 மடங்கு கட்டணம் மட்டுமே விதிக்கப்படும். இது டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனைகளை ஊக்குவிப்பதற்கும் சுங்கச்சாவடிகளில் நெரிசலை குறைப்பதற்கும் அரசு எடுத்துள்ள முக்கிய நடவடிக்கையாகும். காலாண்டு விடுமுறை முடிந்து இன்று கல்வி நிறுவனங்கள் திறக்கப்படுவதால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் சென்னைக்கு திரும்பி வருகின்றனர். இதனால் சென்னை புறநகர் பகுதியான பெருங்களத்தூர் GST சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கிருஷ்ணரின் 5 முக்கிய தலங்களை தரிசிக்கும் வகையில் பஞ்சத்வாரகா என்ற பெயரில் சுற்றுலா ரயில் ஒன்றை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ரயில் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் இருந்து நவம்பர் 25ஆம் தேதி புறப்பட்டு சென்னை வழியாக குஜராத் சென்று 5 துவாரகா தலங்களை உள்ளடக்கிய 13 நாள் சுற்றுலாவை நிறைவு செய்யும். கட்டணம் ₹41,150 முதல் தொடங்குகிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் இன்று அதிகாலை ICU பிரிவில் ஷார்ட் சர்க்கியூட் காரணமாக பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கோமா நிலையில் இருந்தவர்கள் உட்பட 6 நோயாளிகள் இந்த சம்பவத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்த 5 நோயாளிகள் கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. எவரெஸ்ட் சிகரத்தின் கிழக்கு திபெத்திய சரிவுகளில் திடீரென ஏற்பட்ட கடும் பனிப்புயலால் மலையேறும் முகாம்களில் சிக்கிய நூற்றுக்கணக்கானோரை மீட்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சுமார் 4900 மீட்டர் உயரத்தில் சிக்கியிருந்த 350 பேர் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். இன்னும் 200க்கும் மேற்பட்ட மலையேறுபவர்களை தொடர்பு கொள்ள மீட்பு குழுவினர் பணியாற்றி வருகின்றனர். உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா மொத்தமாக 22 பதக்கங்களை வென்று 10வது இடத்தை பிடித்துள்ளது. 6 தங்கம், 9 வெள்ளி மற்றும் 7 வெண்கலம் என இதுவரை இல்லாத அதிகபட்ச பதக்கங்களை வென்றதன் மூலம் இந்திய பாரா தடகள வீரர்கள் வரலாற்று சாதனை படைத்துள்ளனர். இந்த போட்டியில் பிரேசில் 44 பதக்கங்களுடன் முதலிடம் பிடித்தது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் கடல் பகுதியில் மீனவர்கள் வலையில் அபூர்வ வகை டூம்ஸ்டே மீன் ஒன்று சிக்கியுள்ளது. சுமார் 5 அடி நீளம் கொண்ட இந்த மீன் மிகவும் ஆழ்கடலில் மட்டுமே வாழக்கூடியது. இந்த மீன் பிடிபட்டால் உலகில் பேரழிவு ஏற்படும் என்ற ஜப்பானிய நம்பிக்கை உள்ளதால் இந்த செய்தி சமூக வலைதளங்களில் விவாத பொருளாகி உள்ளது. இந்த அரிய வகை மீன் மிக குறைந்த விலைக்கே விற்பனையானது குறிப்பிடத்தக்கது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அக்டோபர் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் 20,378 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவித்துள்ளார். இதில் சென்னையில் இருந்து மட்டும் 5900 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. ஆம்னி பேருந்துகளின் கட்டண புகார்களுக்கு உதவி எண்களையும் அரசு அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் 100 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்திற்காக தனது பெற்றோர் மற்றும் மனைவியை கொன்று நாடகமாடிய விஷால் சிங்கால் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இவர் தனது குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் 60க்கும் மேற்பட்ட பாலிசிகளை எடுத்து தன்னை வாரிசுதாரராக நியமித்துள்ளார். அடுத்தடுத்து நடந்த மரணங்களால் சந்தேகம் எழுந்த நிலையில் போலீஸ் விசாரணையில் கொடூரமான மோசடி வெளிச்சத்துக்கு வந்தது.
ஆப்பிரிக்க நாடான எஸ்வாட்டினியின் மன்னர் 3ஆம் மஸ்வாட்டி தனது 15 மனைவியர் 30 குழந்தைகள் மற்றும் 100 வேலையாட்கள் உட்பட 150 பேர் அடங்கிய பரிவாரத்துடன் அபுதாபி விமான நிலையம் வந்திறங்கினார். இவரது ஆடம்பர வருகையால் விமான நிலையத்தின் 3 முனையங்கள் மூட வேண்டிய நிலை ஏற்பட்டது. நாட்டில் வறுமை இருக்கும் நிலையில் மன்னரின் ஆடம்பரம் குறித்து உள்நாட்டிலும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள சுல்தான்கோட் பகுதியில் ஜாபர் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்ற தண்டவாளத்தில் வைக்கப்பட்டிருந்த குண்டு வெடித்தது. இதில் ரயிலின் 6 பெட்டிகள் தடம் புரண்டன. விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்பு படையினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த தாக்குதலுக்கு பலூச் விடுதலை ராணுவமே காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் பத்திரப்பதிவு துறையின் DCS இணையதளம் இன்று 9வது நாளாக செயல்படவில்லை. இதனால் தினசரி 500 ரூபாய் கோடிக்கும் அதிகமான பத்திரப்பதிவு வருவாய் பாதிக்கப்பட்டுள்ளது. பத்திரப்பதிவுக்காக முன்பதிவு செய்து வந்த பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். விரைவில் சர்வர் கோளாறு சரி செய்யப்படும் என பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசம் பிலாஸ்பூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 30 முதல் 35 பயணிகளை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்து மண்ணுக்குள் புதைந்தது. இந்த துயரச் சம்பவத்தில் இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். தொடர்ந்து பெய்த கனமழையே இந்த நிலச்சரிவுக்கு காரணம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ள நிலையில் பிரதமர் மோடி மற்றும் முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பலியானோர் குடும்பங்களுக்கு பிரதமர் தேசிய நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 1 லட்சம் நிவாரணம் அறிவித்துள்ளார். ரயில்வேயில் முன்பதிவு செய்த டிக்கெட்டை ரத்து செய்யாமல் பயண தேதியை மாற்றும் புதிய நடைமுறை விரைவில் அமலுக்கு வரவுள்ளது. இதனால் டிக்கெட்டை ரத்து செய்யும் போது ஏற்படும் பண இழப்பு இனி ஏற்படாது. வரும் ஜனவரி மாதம் முதல் இந்த மாற்றம் கொண்டுவரப்படும் என மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். இருக்கை நிலையை பொறுத்து தேதி மாற்றிக்கொள்ளலாம். UPI பரிவர்த்தனைகளில் ஏற்படும் மோசடிகளை தவிர்க்க இன்று முதல் பின் எண்ணுக்கு பதிலாக பயோமெட்ரிக் அங்கீகார வசதி அமலுக்கு வந்துள்ளது. தேசிய பண பரிவர்த்தனை கழகத்தின் இந்த புதிய நடைமுறையில் பயனர்கள் இனி கைரேகை அல்லது முக அங்கீகாரத்தின் மூலம் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம். பயங்கரவாதத்தை நிறுத்தவில்லை என்றால் பாகிஸ்தான் உலக வரைபடத்தில் இருக்காது என்று இந்திய ராணுவ தலைமை தளபதி உபந்திர திவேதி எச்சரித்திருந்ததற்கு 2 நாட்களுக்கு பிறகு பதிலடியாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று எதிர்காலத்தில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தினால் இந்தியாவின் போர் விமானங்கள் சிதைவுகளுக்கு அடியில் புதைக்கப்படும் என்று கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை அவிநாசி சாலையில் தமிழகத்தின் மிக நீளமானதாக 10.1 கிலோமீட்டர் தூரத்துக்கு GT நாயுடு பெயரிடப்பட்ட உயர்மட்ட மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று காலை 11 மணிக்கு திறந்து வைத்தார். இந்த மேம்பாலம் மூலம் நகரிலிருந்து விமான நிலையம் செல்லும் 10 கிலோமீட்டர் பயண நேரத்தை 45 நிமிடங்களிலிருந்து 10 நிமிடமாக குறைக்க முடியும். இது இந்தியாவின் 3வது பெரிய தரைவழிப்பாலம் என்ற பெருமையையும் பெறுகிறது. கான்பூரின் வெஸ்டர்ன் சாலை சந்தையில் நிறுத்தப்பட்டிருந்த 2 ஸ்கூட்டர்களில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 8 பேர் காயமடைந்தனர். சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்த பட்டாசு வெடித்ததே இதற்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. காவல்துறை, தடயவியல் மற்றும் தீவிரவாத எதிர்ப்பு படைகள் தொடர்ந்து விசாரித்து வருகின்றன. கேரளா கோழிக்கோடு மாவட்டத்தில் தாமரைச்சேரி அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த மருத்துவர் விபின் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலை நடத்திய சனோப் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அமீபா மூளைக்காய்ச்சலால் இறந்த தனது 9 வயது மகளுக்கு மருத்துவர் முறையாக சிகிச்சை அளிக்கவில்லை என்ற ஆத்திரத்தில் சனோப் இந்த தாக்குதலை நடத்தியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. கிழக்கு சீனாவைச் சேர்ந்த 82 வயது மூதாட்டி ஜாங் தனது முதுகுவலியை குணப்படுத்த நாட்டுப்புற வைத்தியம் என்று நம்பி உயிருள்ள 8 சிறிய தவளைகளை விழுங்கினார். இதனால் கடுமையான வயிற்று வலியால் அவதிப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பரிசோதனையில் தவளைகள் மூலம் அவருக்கு ஒட்டுண்ணி தொற்று ஏற்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய ஆதாரமற்ற பாரம்பரிய முறைகள் உயிருக்கு ஆபத்தானவை என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை கைது செய்ய சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அவாமி லீக் ஆட்சியின் போது பலர் காணாமல் போன வழக்கில் ஷேக் ஹசீனா முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். தற்போது நாட்டில் இல்லாத நிலையில் ஷேக் ஹசீனா மற்றும் புலனாய்வு அதிகாரிகள் உட்பட 29 பேருக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர்களை அக்டோபர் 22ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது.
மத்திய பிரதேசத்தில் குறைந்தது 19 குழந்தைகள் உயிரிழந்ததற்கு காரணமான நச்சுத்தன்மை வாய்ந்த இருமல் சிரப்பை தயாரித்த ஸ்ரேஷன் பார்மா நிறுவனத்தின் உரிமையாளர் எஸ் ரங்கநாதனை போலீசார் சென்னையில் கைது செய்துள்ளனர். இந்த மருந்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட 500 மடங்கு அதிகமாக நச்சு ரசாயனம் இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 47 இந்திய மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விடுவிக்க மத்திய அரசு உடனடியாக ராஜதந்திர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த தொடர் கைது சம்பவங்கள் மீனவர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள பாக்லா பாரி கிராமத்தில் ஒரு வீட்டில் மர்மப்பொருள் வெடித்து சிதறியதால் வீடு இடிந்து தரைமட்டமானது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே 5 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த பலர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மர்மப்பொருள் வெடிப்பு குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெய்த கனமழை பெரும் அழிவை ஏற்படுத்தியுள்ளது. ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான 4 மாதங்களில் 458 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் மின்னல் தாக்குதலுக்கு 186 பேரும் நீரில் மூழ்கி 178 பேரும் பலியாகியுள்ள நிலையில் 8000க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. காலநிலை மாற்றமே இந்த நிகழ்வுக்கு காரணம் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் மிண்டானோ நகரில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 7.6 ஆக இந்த நிலநடுக்கம் பதிவானது. இந்த நில அதிர்வு 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு மாதத்தில் பிலிப்பைன்ஸில் பதிவாகும் 2வது பெரிய நிலநடுக்கம் இதுவாகும். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் கடல் பகுதியில் மீனவர்கள் வலையில் அபூர்வ வகை டூம்ஸ்டே மீன் ஒன்று சிக்கியுள்ளது. சுமார் 5 அடி நீளம் கொண்ட இந்த மீன் மிகவும் ஆழ்கடலில் மட்டுமே வாழக்கூடியது. இந்த மீன் பிடிபட்டால் உலகில் பேரழிவு ஏற்படும் என்று ஜப்பானிய நம்பிக்கை உள்ளதால் இந்த செய்தி சமூக வலைதளங்களில் விவாத பொருளாகி உள்ளது. இந்த அரிய வகை மீன் மிக குறைந்த விலைக்கே விற்பனையானது குறிப்பிடத்தக்கது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அக்டோபர் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் 20,378 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவித்துள்ளார். இதில் சென்னையில் இருந்து மட்டும் 5,900 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. ஆம்னி பேருந்துகளின் கட்டண புகார்களுக்கு உதவி எண்களையும் அரசு அறிவித்துள்ளது. கோவை அவினாசி சாலையில் தமிழகத்தின் மிக நீளமானதாக 10.1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஜி.டி. நாயுடு பெயரிடப்பட்ட உயர்மட்ட மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த வியாழக்கிழமை காலை 11 மணிக்கு திறந்து வைத்தார். இந்த மேம்பாலம் மூலம் நகரிலிருந்து விமான நிலையம் செல்லும் 10 கிலோமீட்டர் பயண நேரத்தை 45 நிமிடங்களிலிருந்து 10 நிமிடமாக குறைக்க முடியும். இது இந்தியாவின் 3வது பெரிய தரைவழிப்பாலம் என்ற பெருமையையும் பெறுகிறது. மத்திய பிரதேசத்தில் கோல்ட்ரிஃப் மற்றும் நெக்ஸ்ட்ரோடியஸ் என்ற கப்சிரப்பில் டைதிலீன் குலைகோல் என்ற விஷ ரசாயனம் 500 மடங்கு அதிகமாக இருந்ததால் அதை பயன்படுத்திய 24 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த ஊழலில் முக்கிய குற்றவாளியான ஸ்ரேசன் பார்மசூட்டிகல்ஸ் நிறுவன உரிமையாளர் ரங்கநாதன் கோவிந்தன் கைது செய்யப்பட்டுள்ளார். மருத்துவ நெறிமுறைகளுக்கு எதிராக நடந்த இந்த சம்பவம் இந்திய மருந்து ஒழுங்குமுறை அமைப்புகளின் பலவீனத்தை வெளிப்படுத்தியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெய்த கனமழை பெரும் அழிவை ஏற்படுத்தியுள்ளது. ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான 4 மாதங்களில் 458 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் மின்னல் தாக்குதலுக்கு 186 பேரும் நீரில் மூழ்கி 178 பேரும் பலியாகியுள்ள நிலையில் 8000க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. காலநிலை மாற்றமே இந்த நிகழ்வுக்கு காரணம் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணரின் 5 முக்கிய தலங்களை தரிசிக்கும் வகையில் பஞ்சத்வாரகா என்ற பெயரில் சுற்றுலா ரயில் ஒன்றை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ரயில் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் இருந்து நவம்பர் 25ஆம் தேதி புறப்பட்டு சென்னை வழியாக குஜராத் சென்று 5 துவாரகா தலங்களை உள்ளடக்கிய 13 நாள் சுற்றுலாவை நிறைவு செய்யும். கட்டணம் ரூபாய் 41,150 முதல் தொடங்குகிறது.
அமெரிக்காவில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் நேற்று அமலுக்கு வந்ததால் பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் தங்கள் அழிந்த வீடுகளுக்கு திரும்பினர். மீதமுள்ள 48 பணைய கைதிகள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலிய துருப்புக்கள் பின்வாங்கும் நிலையில் காசாவை யார் ஆளுவார்கள் மற்றும் ஹமாஸ் ஆயுதங்களை களைவது குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. ஞாயிற்றுக்கிழமை முதல் காசாவிற்கு மனிதாபிமான உதவிகள் அனுப்பப்படும். ஆப்பிரிக்க நாடான எஸ்வாட்டினியின் மன்னர் 3ஆம் மஸ்வாட்டி தனது 15 மனைவியர் 30 குழந்தைகள் மற்றும் 100 வேலையாட்கள் உட்பட 150 பேர் அடங்கிய பரிவாரத்துடன் அபுதாபி விமான நிலையம் வந்திறங்கினார். இவரது ஆடம்பர வருகையால் விமான நிலையத்தின் 3 முனையங்கள் மூட வேண்டிய நிலை ஏற்பட்டது. நாட்டில் வறுமை இருக்கும் நிலையில் மன்னரின் ஆடம்பரம் குறித்து உள்நாட்டிலும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. 2025ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மச்சாடோவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வாதிகாரத்திலிருந்து ஜனநாயகத்திற்கான அமைதியான மாற்றத்தை ஊக்குவித்ததற்காக நார்வேஜியன் நோபல் கமிட்டி அவரை பாராட்டியுள்ளது. நோபல் பரிசு தொகை 11.1 மில்லியன் ஸ்வீடிஷ் குரோனோர் ஆகும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பங்களிப்பை நினைவுபடுத்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா மொத்தமாக 22 பதக்கங்களை வென்று 10வது இடத்தை பிடித்துள்ளது. 6 தங்கம், 9 வெள்ளி மற்றும் 7 வெண்கலம் என இதுவரை இல்லாத அதிகபட்ச பதக்கங்களை வென்றதன் மூலம் இந்திய பாரா தடகள வீரர்கள் வரலாற்று சாதனை படைத்துள்ளனர். இந்த போட்டியில் பிரேசில் 44 பதக்கங்களுடன் முதலிடம் பிடித்தது. தங்கம் விலை ஏறிவிட்டதால் மக்கள் இப்போது வெள்ளியை அதிகமாக வாங்குகிறார்கள். அதனால் இந்தியா முழுவதும் வெள்ளி பற்றாக்குறை வந்துள்ளது. தமிழ்நாட்டில் நிறைய கடைகளில் வெள்ளி நாணயம் மற்றும் கட்டி இல்லை என்று சொல்கிறார்கள். பண்டிகை தேவை மற்றும் அதிக தொழில் பயன்பாடு போன்ற காரணங்களால் வெள்ளியின் தட்டுப்பாடு அதிகமாகியுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் துர்காபூரில் மருத்துவ மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். கல்லூரி வளாகம் அருகே நடந்த இந்த கொடூர சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் கண்டனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. மாணவர் பாதுகாப்பு கோரி போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. பிரதமர் மோடி விவசாயத்துறைக்கு 30,440 கோடி ஊக்கத்தொகையை அறிவித்தார். இதில் 24,000 கோடி கொண்ட PMDDKY திட்டமும் 11,440 கோடி கொண்ட பருப்பு தானியங்கள் தன்னிறைவு திட்டமும் அடங்கும். PMDDKY 100 பின்தங்கிய விவசாய மாவட்டங்களில் 36 திட்டங்களை ஒருங்கிணைத்து உற்பத்தி மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ட்ரம்ப் 100% வரி விதிப்பு மிரட்டலுக்கு எதிராக உறுதியாக நிற்பதாக சீனா அறிவித்துள்ளது. நாங்கள் ஒரு வர்த்தக போரை விரும்பவில்லை, ஆனால் அதற்கு பயப்படவும் இல்லை என்று வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் மிரட்டல் சீனா அரிதான கனிமங்கள் ஏற்றுமதிக்கு விதித்த புதிய கட்டுப்பாடுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக வந்தது. பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைகளை தீர்க்குமாறு சீனா வலியுறுத்தி அமெரிக்கா தொடர்ந்தால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. காசா சமாதான ஒப்பந்தத்திற்கு பிறகு ஐநா உதவியுடன் உணவு, மருந்து, நீர் போன்ற மனிதாபிமான உதவிகள் விரைவாக கிடைக்கின்றன. எகிப்தின் ஷாம் எல் ஷேக்கில் நடைபெறும் உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பிரிட்டன் பிரதமர் கீத் ஸ்டார்மர் உட்பட பல உலக தலைவர்கள் பங்கேற்று சமாதான ஒப்பந்த அமலாக்கம் மற்றும் உதவி வழங்குதல் குறித்து ஆலோசனை செய்கின்றனர். கரூரில் தாவேகா கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கை CBI விசாரிக்க உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் தமிழகத்தைச் சேராத 2 IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழுவையும் அமைத்து நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள காடம்பாடி பகுதியில் இன்று அதிகாலையில் வீட்டை உடைத்து உள்ளே நுழைந்த யானை ஒன்று தாக்கியதில் 55 வயது அஞ்சலாவும் அவரது 1.5 வயது பேத்தி ஹேமாஸ்ரீயும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வனவிலங்கு தாக்குதல்கள் தொடர்வதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். ஐதராபாத்தில் பொறியியல் கல்லூரியில் கல்லூரி விடுதியில் தங்கி பிடெக் முதலாம் ஆண்டு படித்து வந்த 19 வயது மாணவி கீர்த்தனா கல்லூரியில் நடத்தும் பாடங்கள் தனக்கு புரியவில்லை என்ற மன உளைச்சலில் தினமும் தொலைபேசி மூலம் குடும்பத்தினரிடம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார். மகளின் மன உளைச்சலை கண்ட பெற்றோர் விடுமுறையில் வீட்டிற்கு வரவழைத்து வேறு கல்லூரியில் சேர்க்க முயற்சி செய்து வந்த நிலையில் அதிக மன உளைச்சலுக்கு ஆளாகி வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார்.
ஈராக்கில் கடந்த மாதம் ஜென்செட் தலைமுறையினர் நடத்திய போராட்டத்தின் போது அந்நாட்டிலுள்ள பல்வேறு சிறைகளில் இருந்து சுமார் 13,000 கைதிகள் தப்பியோடியதாக அரசு தெரிவித்துள்ளது. தப்பியோடியவர்களில் 540 இந்திய கைதிகளும் அடங்குவதாக நேபாள அரசு கூறியுள்ளது. இதையடுத்து தப்பியோடிய அனைவரும் உடனடியாக சிறைகளுக்கு திரும்புமாறு அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் கடந்த அக்டோபர் 11 மற்றும் 12ஆம் தேதிக்கு இடைப்பட்ட இரவில் இரு நாட்டு ராணுவத்தினரிடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட தலிபான்கள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 23 பாகிஸ்தான் வீரர்கள் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நிலவுகிறது. உத்தரப்பிரதேசம் கிரேட்டர் நொய்டா தாத்ரி பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை அன்று மூடியிருந்த ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற துஷார் என்ற இளைஞர் ரயில் மோதி பரிதாபமாக உயிரிழந்தார். தண்டவாளத்தில் அவரது மோட்டார் சைக்கிள் சறுக்கியதால் கீழே விழுந்த அவர் பைக்கை விட்டுவிட்டு ஓட முயன்றார். ஆனால் வேகமாக வந்த ரயில் மோதியதில் சம்பவ இடத்திலேயே பலியானார். இந்த துயர சம்பவத்தின் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. ஜம்மு காஷ்மீர் குப்வாரா எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் ஊடுருவ முயன்ற பயங்கரவாதிகள் இருவரை இந்திய பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பயங்கரவாதிகள் எச்சரிக்கையை கேட்காமல் ஊடுருவ முயன்றபோது இருதரப்புக்கும் இடையே நீண்ட நேரம் துப்பாக்கி சண்டை நீடித்தது. இறுதியில் ஊடுருவல் முயற்சி முறியடிக்கப்பட்டது. அப்பகுதியில் மேலும் பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் ஈஸ்டர்ன் கேப் பகுதியில் இருந்து பிரிட்டோரியா நோக்கிச் சென்ற பேருந்து ஒன்று லூயிஸ் டிரைகாட் நகர் அருகே மலைப்பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் உருண்டு தலைக்குப்புற கவிழ்ந்ததில் ஜிம்பாப்வே மற்றும் மாலவி நாடுகளைச் சேர்ந்தவர்கள் உட்பட 42 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணம் போர்ட்வொர்த் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிய ரக விமானம் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி மற்றும் கார்கள் மீது விமானம் விழுந்ததில் 2 பேர் உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே பலியாகினர். இந்த விபத்தால் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு அப்பகுதி முழுவதும் கரும்புகை மண்டலமாக காட்சியளித்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். கடந்த 2023 அக்டோபரில் தொடங்கி 2 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வந்த இஸ்ரேல் காசா போர் முடிவுக்கு வந்துள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலைமையில் எகிப்தில் நடைபெற்ற அமைதி உச்சி மாநாட்டில் இஸ்ரேல் ஹமாஸ் அமைதி ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. ஒப்பந்தத்தின்படி இரு தரப்பும் பணைய கைதிகள் மற்றும் சிறைவாசிகளை பரிமாறிக்கொண்டுள்ளன. அமைதியை நிலைநாட்ட 20க்கும் மேற்பட்ட உலகத் தலைவர்கள் ஆதரவளித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காட்டில் செயல்பட்டு வந்த தனியார் போதை மறுவாழ்வு மையத்தில் பெரும் பரபரப்பு. சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 35 பேர் இன்று அதிகாலை மையத்திலிருந்து தப்பிச் சென்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் தப்பியோடியவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். மையத்தில் துன்புறுத்தல் சம்பவங்கள் நடந்ததா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெங்களூரு மெட்ரோ ரயிலில் ஒரு வினோத சம்பவம். அழுக்கு உடையில் பிச்சை எடுக்க முடியாது என்பதால் ஒரு நபர் டிப்டாப் உடையில் பயணிகளைப் போல டிக்கெட் எடுத்து மெட்ரோ ரயிலுக்குள் புகுந்துள்ளார். ரயில் பயணத்தின் போது தான் ஒரு வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி என கூறி பயணிகளிடம் பிச்சை கேட்டுள்ளார். இதை கண்ட மெட்ரோ நிர்வாக அதிகாரிகள் அவரை பிடித்து 500 ரூபாய் அபராதம் விதித்தனர். இந்த சம்பவத்தின் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி வருகிறது. தேசிய நெடுஞ்சாலை பயணிகளுக்கு ஒரு சூப்பர் அறிவிப்பு. நெடுஞ்சாலைகளில் சுத்தமற்ற கழிப்பறைகளை புகைப்படம் எடுத்து அனுப்பினால் 1000 ரூபாய் பரிசு வழங்கப்படும் என இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. கிளீன் டாய்லெட் பிக்சர் சேலஞ்ச் என்ற இந்த திட்டத்தின் கீழ் ராஜ்மார்க் யாத்ரா ஆப் மூலம் ஜியோ டாக் செய்யப்பட்ட புகைப்படத்தை அனுப்ப வேண்டும். பரிசு தொகை உங்கள் பாஸ்டாக் கணக்கில் ரீசார்ஜ் செய்யப்படும் மற்றும் இது அக்டோபர் 31ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என அறிவித்துள்ளது. 2030 ஃபிஃபா உலக கோப்பைக்காக மொரோக்கோவில் 3 மில்லியன் தெரு நாய்களை கொல்ல திட்டமிடப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுட்டுக் கொல்வது, விஷம் கொடுப்பது போன்ற கொடூரமான நடவடிக்கைகள் தொடர்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதை தடுக்க ஃபிஃபா உடனடியாக தலையிட வேண்டும் என ஜேன் கோடால் போன்ற ஆர்வலர்கள் ஃபிஃபாவிடம் கோரியுள்ளனர்.
இளைஞர்களிடையே தற்போது பரவி வரும் ப்ளூடூத்திங் எனும் ஆபத்தான புதுவகை பழக்கத்தால் ஒரு சில நாடுகளில் HIV பாதிப்பு அதிகரித்து வருகிறது. இது ஒரு இரத்தம் பரிமாற்ற போதை முறை. இளைஞர்கள் போதைப் பொருளை ஊசியின் மூலம் இரத்தத்தில் செலுத்தி அதே இரத்தத்தை மற்றவருக்கு ஊசி மூலம் செலுத்துகின்றனர். இந்த புதிய ட்ரெண்ட் உலகளவில் கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் அருகே ஆன்லைன் லாட்டரியில் சுமார் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணத்தை இழந்த பட்டதாரி ஆசிரியர் சிவக்குமார் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார். லாட்டரியில் இழந்த பணத்தை மீட்க நண்பருடன் சேர்ந்து உறவினர் வீட்டில் 12.5 சவரன் நகைகளை கொள்ளையடித்தது விசாரணையில் தெரியவந்தது. சிவக்குமார் உட்பட இருவரையும் கைது செய்த போலீசார் நகைகளை பறிமுதல் செய்தனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தோரில் டிரான்ஸ்ஜெண்டர் சமூகத்தை சேர்ந்த சுமார் 25 பேர் பினாயில் போன்ற திரவத்தை ஒரே நேரத்தில் உட்கொண்டுள்ளனர். இதனால் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தற்கொலை முயற்சியா அல்லது இந்த சம்பவம் திருநங்கை சமூகத்தின் 2 உள்ளூர் குழுக்களுக்கு இடையேயான கொதிநிலை மோதலுடன் தொடர்புடையதா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். சிலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையையொட்டி BSNL நிறுவனம் தமிழ்நாட்டில் eSIM சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. BSNL பழைய வாடிக்கையாளர்கள் தங்கள் இணைப்பை eSIM-க்கு மாற்றிக்கொள்ளலாம். மேலும் தீபாவளி போனஸாக புதிய வாடிக்கையாளர்களுக்கு வருகிற நவம்பர் 15ஆம் தேதி வரை வெறும் ₹1 செலுத்தி சிம் பெற்றுக்கொள்ளலாம். இதில் 30 நாட்களுக்கு தினசரி 2 GB டேட்டா மற்றும் அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் போன்ற சலுகைகள் கிடைக்கும். மலேசியாவில் XFG என்ற புதிய வகை கொரோனா மற்றும் மர்ம காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. ஒரே வாரத்தில் 14 97 ஆக உயர்ந்த இந்த தொற்றால் நாடு முழுவதும் சுமார் 6000 மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள் தற்காலிகமாக மூடப்பட்டு ஆன்லைன் வழியே வகுப்புகள் நடக்கின்றன. மாணவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணியவும் தனிமைப்படுத்திக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஹானர் நிறுவனம் சாதாரண ஸ்மார்ட் போனுக்கு பதிலாக ரோபோ போன் என்ற புதிய கருத்தறிவு சாதனத்தின் டீசரை வெளியிட்டுள்ளது. இந்த சாதனத்தின் கேமரா மோட்டார் வசதி கொண்ட ரோபோ கையுடன் இணைந்து 360 டிகிரிக்கு சுழன்று படம் எடுக்கும் திறன் கொண்டது. பயனரின் சூழலுக்கு ஏற்ப உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் வகையிலும் இது பதிலளிக்கும். இந்த புதுமையான சாதனம் வரும் மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ் நிகழ்வில் அறிமுகமாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை தொண்டாமுத்தூரில் தொடர்ந்து அட்டகாசம் செய்து வனத்துறையினருக்கு போக்கு காட்டி வந்த ரோலக்ஸ் என்ற காட்டு யானை பிடிபட்டது. புள்ளா கவுண்டன்புதூர் அருகே பெரும்பள்ளம் என்ற இடத்தில் வனத்துறையினர் மற்றும் மருத்துவ குழுவினர் யானைக்கு மயக்க ஊசி செலுத்தினர். பின்னர் 4 கும்கி யானைகளின் உதவியுடன் ரோலக்ஸ் யானையை பிடித்து வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து திருச்சி, மதுரை, தூத்துக்குடி உள்ளிட்ட உள்நாட்டு விமான வழித்தடங்களுக்கான டிக்கெட் விலை வரலாறு காணாத அளவில் உயர்ந்துள்ளது. வழக்கமான ₹3500 விலை தற்போது ₹18,000 அதிகரித்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். விமான எரிபொருள் விலை உயர்வு மற்றும் பண்டிகை கால தேவை அதிகரிப்பே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. மும்பை புறநகர் ரயிலில் பயணித்த கர்ப்பிணி பெண் அம்பிகாவுக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டது. ரயில் ராம் மந்திர் நிலையத்தில் நின்றபோது போதிய வசதி இல்லாததால் விகாஸ் திலீப் என்ற இளைஞர் வீடியோ கால் மூலம் மருத்துவரான நண்பரின் உதவியுடன் அம்பிகாவுக்கு பிரசவம் பார்த்தார். சுகப்பிரசவத்தில் குழந்தை பிறந்த நிலையில் தாய் சேய் இருவரும் நலமாக உள்ளனர். இளைஞரின் இந்த செயலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மற்றும் அமெரிக்காவில் உள்ள 4 சர்வதேச விமான நிலையங்களின் பொது அறிவிப்பு பலகைகளை ஹமாஸ் ஆதரவாளர்கள் ஹேக் செய்தனர். இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தத்தில் முக்கிய பங்காற்றிய அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு எதிராகவும் ஹமாஸுக்கு ஆதரவாகவும் அதில் செய்திகள் வெளியிடப்பட்டன. இதனால் பெரும் பரபரப்பு நிலவியது. போலீசார் விசாரணையை தொடங்கிய நிலையில் பலகைகள் மீண்டும் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் மிச்சிகன் மாநிலத்தில் சிறிய ரக விமானம் நடுவானில் பறந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து நொறுங்கியது. இந்த பயங்கர விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த 3 பயணிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்துக்கான காரணம் என்னவென்று தெரியாத நிலையில் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. பஞ்சாப் மாநிலம் சிர்ஹிந்த் ரயில் நிலையம் அருகே கரிப்ரத் விரைவு ரயிலின் குளிர்சாதன பெட்டி ஒன்றில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. அபாயச் சங்கிலியை இழுத்து ரயில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அலறியடித்து கீழே குதித்தனர். இந்த விபத்தில் ஒரு பெட்டி முற்றிலும் எரிந்து நாசமானது. நல்லவேளையாக உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது.
மும்பை புறநகர் ரயிலில் பயணித்த கர்ப்பிணி பெண் அம்பிகாவுக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டது. ரயில் ராம் மந்திர் நிலையத்தில் நின்றபோது போதிய வசதி இல்லாததால் விகாஸ் திலீப் என்ற இளைஞர் வீடியோ கால் மூலம் மருத்துவரான நண்பரின் உதவியுடன் அம்பிகாவுக்கு பிரசவம் பார்த்தார். சுகப்பிரசவத்தில் குழந்தை பிறந்த நிலையில் தாய் சேய் இருவரும் நலமாக உள்ளனர். இளைஞரின் இந்த செயலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து திருச்சி, மதுரை, தூத்துக்குடி உள்ளிட்ட உள்நாட்டு விமான வழித்தடங்களுக்கான டிக்கெட் விலை வரலாறு காணாத அளவில் உயர்ந்துள்ளது. வழக்கமான 3500 ரூபாய் விலை தற்போது 18,000 ரூபாயாக அதிகரித்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். விமான எரிபொருள் விலை உயர்வு மற்றும் பண்டிகை கால தேவை அதிகரிப்பே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. பிரதமர் மோடி விவசாயத்துறைக்கு 30,440 கோடி ஊக்கத்தொகையை அறிவித்தார். இதில் 24,000 கோடி கொண்ட PMDDKY திட்டமும் 11,440 கோடி கொண்ட பருப்பு தானியங்கள் தன்னிறைவு திட்டமும் அடங்கும். தேசிய நெடுஞ்சாலை பயணிகளுக்கு ஒரு சூப்பர் அறிவிப்பு. நெடுஞ்சாலைகளில் சுத்தமற்ற கழிப்பறைகளை புகைப்படம் எடுத்து அனுப்பினால் 1000 ரூபாய் பரிசு வழங்கப்படும் என இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. கிளீன் டாய்லெட் பிக்சர் சேலஞ்ச் என்ற இந்த திட்டத்தின் கீழ் ராஜ்மார்க் யாத்ரா ஆப் மூலம் ஜியோ டாக் செய்யப்பட்ட புகைப்படத்தை அனுப்ப வேண்டும். பரிசு தொகை உங்கள் பாஸ்டாக் கணக்கில் ரீசார்ஜ் செய்யப்படும் மற்றும் இது அக்டோபர் 31ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என அறிவித்துள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மேப்பிள் செயலி கூகுள் மேப் செயலியை ஓரங்கட்டி அசுர வளர்ச்சி கண்டு வருகிறது. இதில் உள்ள 3D காட்சி, நெரிசல் குறைவான மாற்றுப்பாதை பரிந்துரை, வேகத்தடை எச்சரிக்கை மற்றும் டோல் கால்குலேட்டர் போன்ற சிறப்பு அம்சங்களால் இது பலத்த வரவேற்பை பெற்றுள்ளது. இதுவரை 1 கோடிக்கும் அதிகமானோர் இதை டவுன்லோடு செய்துள்ள நிலையில் இந்த சுதேசி செயலி அமெரிக்க நிறுவனங்களுக்கு சவால் விடுகிறது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் நாடுகள் 48 மணி நேர போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்ட நிலையில் பாகிஸ்தான் அதை மீறி ஆப்கானிஸ்தானில் 3 இடங்களில் குண்டுவீசி தாக்குதல் நடத்தியது. இதில் 3 உள்நாட்டு கிரிக்கெட் வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். இதற்கு பதிலடி கொடுக்க ஆப்கானிஸ்தான் தயாராகி வருவதோடு பாகிஸ்தான் மற்றும் இலங்கையுடனான T20 தொடரிலிருந்தும் விலகுவதாக அறிவித்துள்ளது. இதனால் எல்லையில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. நேபாளத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற போராட்டங்கள் மற்றும் வன்முறையின் போது நாட்டின் பல சிறைகளில் இருந்து சுமார் 13,000 கைதிகள் தப்பிச் சென்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதுவரை 3,723 பேர் மீண்டும் கைது செய்யப்பட்டாலும் 10,000க்கும் மேற்பட்டோர் இன்னும் தலைமறைவாக உள்ளனர். தப்பியோடியவர்களில் பலர் இந்திய எல்லையை கடந்து செல்ல வாய்ப்புள்ளதால் இரு நாடுகளிலும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் எழுந்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் தற்காலிக நிம்மதியை தந்தாலும் நிலைமை இன்னும் மோசமாகவே உள்ளது. பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்ட பின்னரும் காசா நகரில் பட்டினி அபாயம் தொடர்கிறது. இதற்கிடையில் இஸ்ரேல் பிரதமர் இது முடிவல்ல என்று எச்சரித்துள்ளார். யார் ஆழ்வார்கள், எப்படி ஆயுதங்கள் களையப்படும் என்பதில் ஒப்பந்தமில்லை. இந்த போர் நிறுத்தம் வெறும் போலி அமைதியா என்பதே உலக நாடுகளின் பெரும் கேள்வி. கனடா மற்றும் அமெரிக்காவில் உள்ள 4 சர்வதேச விமான நிலையங்களின் பொது அறிவிப்பு பலகைகளை ஹமாஸ் ஆதரவாளர்கள் ஹேக் செய்தனர். இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தத்தில் முக்கிய பங்காற்றிய அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு எதிராகவும் ஹமாஸுக்கு ஆதரவாகவும் அதில் செய்திகள் வெளியிடப்பட்டன. இதனால் பெரும் பரபரப்பு நிலவியது. போலீசார் விசாரணையை தொடங்கிய நிலையில் பலகைகள் மீண்டும் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளன. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து கடந்த 3 நாட்களாக இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகள் மூலம் 6,15,000க்கும் மேற்பட்டோர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளனர். இந்த நாட்களில் மொத்தம் 20,378 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. கிளாம்பாக்கம், கோயம்பேடு உள்ளிட்ட பேருந்து நிலையங்களிலிருந்து மக்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்து வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் காவல் நிலையத்தை வீடியோ எடுத்து சிலர் தங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரீல்ஸாக வெளியிட்டனர். அந்த வீடியோவில் அவர்கள் பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து 6 இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை எச்சரித்த போலீசார் இனிமேல் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட மாட்டோம் என மன்னிப்பு வீடியோ வெளியிடவும் அறிவுறுத்தினர்.
கோமெட் என்ற சர்வதேச அமைப்பு நடத்திய வாடிக்கையாளர் திருப்தி கணக்கெடுப்பில் உலகெங்கிலும் உள்ள 32 மெட்ரோ நிறுவனங்களில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் முதலிடம் பிடித்துள்ளது. 6500 வாடிக்கையாளர்களிடமிருந்து பதில்களை பெற்ற சென்னை மெட்ரோவுக்கு 5க்கு 4.3 என்ற திருப்தி மதிப்பெண் கிடைத்துள்ளது. இது சேவை தரம், பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மை போன்ற அம்சங்களுக்கான அங்கீகாரமாக பார்க்கப்படுகிறது. பாங்காக்கில் சியாம் சதுக்கத்தில் சாஹில் ராம் ததானி என்ற 41 வயது இந்தியர் பிஸ்டல் வடிவ லைட்டரை கொண்டு பாதசாரிகளை மிரட்டியதற்காக கைது செய்யப்பட்டார். சாலையில் நடனமாடி மக்களை வார்த்தைகளால் திட்டியதால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவரை சம்பவ இடத்திலிருந்து இழுத்துச் செல்ல வேண்டியிருந்தது. அவர் தனது நடத்தைக்கு மன்னிப்பு கேட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் நிர்வாக போக்கை கண்டித்து அமெரிக்கா முழுவதும் நோ கிங்ஸ் என்ற பெயரில் லட்சக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 50 மாகாணங்களிலும் 2500க்கும் மேற்பட்ட இடங்களில் நடந்த இந்த போராட்டக்காரர்கள் டிரம்ப் அதிகாரத்தை மீறுவதாக குற்றம் சாட்டினர். மறுபுறம் குடியரசுக் கட்சி தலைவர்கள் இந்த போராட்டத்தை அமெரிக்க வெறுப்பு பேரணி என விமர்சித்துள்ளனர். தமிழகத்தின் 28 மாவட்டங்களில் இன்று இரவு 10 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை மையம் அறிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், விழுப்புரம், தஞ்சை மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்ட மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தீபாவளியால் டெல்லியின் காற்றுத்தரம் மிகவும் மோசமடைந்து பல பகுதிகளில் AQI 400 தாண்டி தீவிரமான நிலையை எட்டியுள்ளது. நகரில் கடும் புகைமூட்டம் நிலவுகிறது. மாசை கட்டுப்படுத்த கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளன. பொதுமக்கள் வெளியில் செல்வதை குறைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சமீபத்திய DNA கணக்கெடுப்புப்படி யானைகளின் எண்ணிக்கை 22,446 ஆக உள்ளது. இது முந்தைய 2017 மதிப்பீடான 27,312 விட சுமார் 4,866 குறைவாகும். வாழ்விட இழப்பு முக்கிய காரணமாகும். தென்கொரியாவில் வகுப்பறையில் 8 வயது மாணவியை கத்தியால் குத்திக் கொன்ற முன்னாள் ஆசிரியை மியாங் ஜே வானுக்கு டேஜியான் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது. இது திட்டமிட்ட கொலை என நீதிபதி உறுதி செய்த நிலையில் 30 ஆண்டுகளுக்கு மியாங் மின்னணு கண்காணிப்பு கருவி அணியவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஏடன் வளைகுடாவில் MV ஃபால்கான் LPG டேங்கர் கப்பலில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. ஓமன் நாட்டிலிருந்து ஜிபூட்டி நோக்கி சென்ற இந்த கேமரூன் நாட்டு கப்பலில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆஸ்பைட்ஸ் கடற்படை உடனடியாக மீட்பு நடவடிக்கையை தொடங்கி கப்பலுக்குள் இருந்த 23 மாலுமிகள் பத்திரமாக மீட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் மூங்கில்விளையில் வசித்த கட்டிட தொழிலாளி ராஜேந்திரன் தனது மதுப்பழக்கத்தால் தினமும் மனைவியிடம் தகராறு செய்து வந்துள்ளார். ஒரு நாள் தான் பீரோவில் மறைத்து வைத்திருந்த மதுப்பாட்டிலை அவருடைய மகள் கீழே கொட்டியதால் மனமுடைந்த ராஜேந்திரன் பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்றார். அவரை மருத்துவமனையில் அனுமதித்தும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து கடலூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் உட்பட 17 மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் இங்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மழைநீர் தேங்க வாய்ப்புள்ள 17 இடங்களில் 900 தீயணைப்பு வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர். ஆந்திராவின் புட்டபர்த்தியில் உள்ள ஸ்ரீ சத்யசாய் உயர் மருத்துவ அறிவியல் கழகம் உலகின் முதல் இலவச ரோபோட்டிக் இதய அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து சாதனை படைத்துள்ளது. 8 கோடி ரூபாய் மதிப்பிலான உள்நாட்டு ரோபோட்டிக் கருவிகள் மூலம் டாக்டர் சுதிர் ஸ்ரீவஸ்தவா தலைமையிலான மருத்துவ குழுவினர் இந்த சிகிச்சையை செய்துள்ளனர். இந்த தொழில்நுட்பம் மூலம் உலகின் எந்த மூலையில் இருந்தும் நிபுணர்கள் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள முடியும். உலகளவில் பிரபலமான யூடியூப் பிரபலம் ஐஷோஸ்பீட் தாய்லாந்தில் காரில் பயணித்த போது அவரை இரு டிவிகே தொண்டர்கள் பைக்கில் துரத்தி சென்றுள்ளனர். அப்போது அவரை நோக்கி தளபதி விஜய் என்றும் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா விஜய் என்றும் கோஷமிட்டனர். அவர்கள் சொல்வது புரியாமல் ஸ்பீட் கொடுத்த ரியாக்ஷன் அடங்கிய வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. அமெரிக்க வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற தீபாவளி கொண்டாட்டத்தில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அகல் விளக்கு ஏற்றி இந்தியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். அப்போது பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடியை தனது சிறந்த நண்பர் என குறிப்பிட்டு இந்தியா அமெரிக்கா வர்த்தக உறவுகள் குறித்து பேசியதாக தெரிவித்தார். இது அமெரிக்க இந்திய உறவுகளின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதாக உள்ளது.
வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது வலுவிழந்து வட உள் தமிழ்நாடு மற்றும் தென் கர்நாடக பகுதிகளில் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது. வட கடலோர பகுதி மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு தரிசனம் செய்தார். அவர் கருப்பு ஆடை உடுத்தி பாரம்பரிய முறைப்படி இருமுடி சுமந்து 18 படியேறி சுவாமி ஐயப்பனை வழிபட்டார். இதன் மூலம் இருமுடி சுமந்து சென்ற முதல் பெண் ஜனாதிபதி என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். ஜனாதிபதியின் வருகையையொட்டி பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு சபரிமலை முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. சர்வதேசத்தால் தடை செய்யப்பட்ட ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பு பெண்களை தங்கள் அமைப்பில் இணைக்க ஆன்லைன் பயிற்சி திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. நவம்பர் 8 முதல் தொடங்கும் இந்த பாடத்துக்கு இந்திய மதிப்பில் வெறும் ₹156 மட்டுமே கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வகுப்புகளை தலைவர் மசூத் அசாரின் சகோதரிகள் தினசரி எடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவின் கச்சா பகுதியில் பெட்ரோல் ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்த விபத்தில் சிக்கியது. கசிந்த பெட்ரோலால் ஏற்பட்ட தீ விபத்தில் லாரி வெடித்து சிதறியதால் 39 பேர் உயிரிழந்தனர். மேலும் 60 பேர் படுகாயம் அடைந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உக்ரைனில் ரஷ்யா நடத்தி வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர அழுத்தமளிக்கும் வகையில் அமெரிக்கா ரஷ்யாவின் 2 மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை விதித்துள்ளது. ரோஸ்நெப்ட் மற்றும் லுகோயில் ஆகிய நிறுவனங்கள் மீது இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை ரஷ்யாவின் எரிசக்தி துறைகள் மீது அழுத்தத்தை அதிகரித்து பொருளாதாரத்தில் பலவீனத்தை ஏற்படுத்தும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கோவை, நீலகிரி, ஈரோடு, வேலூர் உட்பட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது. நேற்று அரக்கோணத்தில் அதிகபட்சமாக 13 சென்டிமீட்டர் மழை பதிவானது. சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. IPL தொடரில் கோப்பை வென்ற பெங்களூர் அணி விற்பனைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் பந்தய தடை மற்றும் செலவு அதிகரிப்பால் அணியை நிர்வகிக்கும் டியாஜியோ குழுமம் இந்த முடிவை எடுத்துள்ளது. ₹17,859 கோடி மதிப்புள்ள இந்த அணியை வாங்க அதானி குழுமம், பர்த் ஜிந்தால் உட்பட 6 நிறுவனங்கள் போட்டியிடுவதால் கிரிக்கெட் உலகில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஹைதராபாத்திலிருந்து பெங்களூருக்கு சென்ற 42 பேர் பயணித்த ஆம்னி பஸ் இன்று அதிகாலை ஆந்திர மாநிலம் கர்னூல் அருகே பைக் மீது மோதியதால் பயங்கர தீ விபத்தில் சிக்கியது. இந்த கோர விபத்தில் 15 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் பலருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பருவநிலை மாற்றத்தால் இமயமலையில் உள்ள பனி ஏரிகளின் பரப்பளவு கடந்த 14 ஆண்டுகளில் 9.24% அளவுக்கு விரிவடைந்துள்ளது. இதனால் பனிமலை ஏரி வெடிப்பு, வெள்ளம் போன்ற பேரிடர் அபாயம் அதிகரிக்கும் என மத்திய நீர்வள கமிஷன் எச்சரித்துள்ளது. லடாக், ஜம்மு காஷ்மீர், அருணாச்சல பிரதேசம் உட்பட வடமாநிலங்களில் உள்ள 428 ஏரிகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வெனிசுலாவின் பாராமில்லோ விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிய ரக விமானம் மேலே பறந்த சில நிமிடங்களிலேயே கட்டுப்பாட்டை இழந்தது. இதனால் ஓடுபாதையில் விழுந்து தீப்பிடித்து எரிந்ததில் விமானி உட்பட 2 பேர் உடல் கருகி பலியாகினர். இந்த விபத்து தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து 6வது நாளாக அதன் முழு கொள்ளளவான 120 அடியில் நீடிக்கிறது. நீரிருப்பு 93.47 TMC ஆகவும் தொடர்ந்து உள்ளது. அணை முழு கொள்ளளவில் உள்ளதால் காவிரி டெல்டா பாசனத்திற்காக உபரி நீர் திறந்துவிடப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் காவிரி நதியின் நீர்பிடிப்பு பகுதிகளிலிருந்து மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இன்று வினாடிக்கு 65,000 கன அடியாக நிலைத்துள்ளது.
வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளது. இது அக்டோபர் 27ஆம் தேதி புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இப்புயலுக்கு மோந்தா என பெயரிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை உட்பட வட மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL தொடரில் கோப்பை வென்ற பெங்களூர் அணி விற்பனைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் பந்தய தடை மற்றும் செலவு அதிகரிப்பால் அணியை நிர்வகிக்கும் டியாஜியோ குழுமம் இந்த முடிவை எடுத்துள்ளது. ரூபாய் 17,859 கோடி மதிப்புள்ள இந்த அணியை வாங்க அதானி குழுமம், பர்த் ஜிந்தால் உட்பட 6 நிறுவனங்கள் போட்டியிடுவதால் கிரிக்கெட் உலகில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. IIT குவாஹாட்டியில் விடுதி மாணவர்கள் தீபாவளி அன்று ராக்கெட் மற்றும் பட்டாசுகளை வீசி போர் போன்ற சூழல் ஏற்பட்டது. வைரலான இந்த வீடியோவை பார்த்து போலீசார் தலையிட்டு மாணவர்களை எச்சரித்து நிலைமையை கட்டுப்படுத்தினர். ஹைதராபாத்தில் இருந்து பெங்களூருக்கு சென்ற 42 பேர் பயணித்த ஆம்னி அதிகாலை ஆந்திர மாநிலம் கர்னூல் அருகே பைக் மீது மோதியதால் பயங்கர தீ விபத்தில் சிக்கியது. இந்த கோர விபத்தில் 15 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் பலருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. ஆந்திராவின் புட்டபர்த்தியில் உள்ள ஸ்ரீ சத்யசாய் உயர் மருத்துவ அறிவியல் கழகம் உலகின் முதல் இலவச ரோபோட்டிக் இதய அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து சாதனை படைத்துள்ளது. 8 கோடி ரூபாய் மதிப்பிலான உள்நாட்டு ரோபோட்டிக் கருவிகள் மூலம் டாக்டர் சுதிர் ஸ்ரீவஸ்தவா தலைமையிலான மருத்துவ குழுவினர் இந்த சிகிச்சையை செய்துள்ளனர். இந்த தொழில்நுட்பம் மூலம் உலகின் எந்த மூலையில் இருந்தும் நிபுணர்கள் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள முடியும். பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு தரிசனம் செய்தார். அவர் கருப்பு ஆடை உடுத்தி பாரம்பரிய முறைப்படி இருமுடி சுமந்து 18 படியேறி சுவாமி ஐயப்பனை வழிபட்டார். இதன் மூலம் இருமுடி சுமந்து சென்ற முதல் பெண் ஜனாதிபதி என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். ஜனாதிபதியின் வருகையையொட்டி பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு சபரிமலை முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. சர்வதேசத்தால் தடை செய்யப்பட்ட ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பு பெண்களை தங்கள் அமைப்பில் இணைக்க ஆன்லைன் பயிற்சி திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. நவம்பர் 8 முதல் தொடங்கும் இந்த பாடத்துக்கு இந்திய மதிப்பில் வெறும் 156 ரூபாய் மட்டுமே கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வகுப்புகளை தலைவர் மசூத் அசாரின் சகோதரிகள் தினசரி எடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. உலகளவில் பிரபலமான யூடியூப் பிரபலம் ஐஷோஸ்பீட் தாய்லாந்தில் காரில் பயணித்த போது அவரை 2 டிவிக்கு தொண்டர்கள் பைக்கில் துரத்தி சென்றுள்ளனர். அப்போது அவரை நோக்கி தளபதி விஜய் என்றும் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா விஜய் என்றும் கோஷமிட்டனர். அவர்கள் சொல்வது புரியாமல் ஸ்பீட் கொடுத்த ரியாக்ஷன் அடங்கிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. உக்ரைனில் ரஷ்யா நடத்தி வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர அழுத்தமளிக்கும் வகையில் அமெரிக்கா ரஷ்யாவின் 2 மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை விதித்துள்ளது. ரோஸ்நெப்ட் மற்றும் லுகோயில் ஆகிய நிறுவனங்கள் மீது இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை ரஷ்யாவின் எரிசக்தி துறைகள் மீது அழுத்தத்தை அதிகரித்து பொருளாதாரத்தில் பலவீனத்தை ஏற்படுத்தும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இது நாளை காலை புயலாக வலுப்பெற்று நாளை மறுநாள் ஆந்திர கடலோர பகுதியில் கரையை கடக்கும். இதன் காரணமாக திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு உட்பட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. நாளை சென்னைக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தை அடுத்த பிஞ்சனூரை சேர்ந்த நரேன் கார்த்திக் என்ற பொறியியல் கல்லூரி மாணவர் சாலை விபத்தில் காதலி இறந்த துக்கத்தால் விஷம் குடித்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜார்க்கண்ட் அரசு மருத்துவமனையில் தலசீமியா நோயால் பாதிக்கப்பட்ட 5 குழந்தைகளுக்கு இரத்தமாற்று சிகிச்சையின் போது HIV தொற்று ஏற்பட்டுள்ளது. இரத்த வங்கியின் அலட்சியமே இதற்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தொடர்ந்து அதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற குழந்தைகளுக்கு இந்த மோசமான இரத்தம் செலுத்தப்பட்ட விவகாரம் அம்மாநிலத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
தெலுங்கானாவைச் சேர்ந்த முன்னாள் மேயர் மேகலா ஐயப்பாவின் தந்தை தனது சொந்த கிராம மக்கள் 500 பேரின் விமான பயண ஆசையை நிறைவேற்றியுள்ளார். தனது மகனின் நிச்சயதார்த்தத்தை கோவாவில் கொண்டாடுவதற்காக அவர் 2 கோடி ரூபாய் செலவில் 2 விமானங்களை முன்பதிவு செய்து கிராம மக்களை கோவாவுக்கு அழைத்துச் சென்றுள்ளார். இந்த உணர்ச்சிகரமான சம்பவம் தெலுங்கானாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் மிகப்பெரிய விமானந்தாங்கி கப்பலான USS ஜெரல்ட் ஆர் ஃபோர்ட் கரீபியன் கடலுக்கு நகர்த்தப்பட்டுள்ளது. போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களை எதிர்க்கும் நடவடிக்கையாக இது அனுப்பப்பட்டுள்ளதாக பென்டகன் அறிவித்துள்ளது. எனினும் இந்த படைக்குவிப்பு பிராந்தியத்தில் புதிய பதற்றத்தை உருவாக்கலாம் என வெனிசுலா அதிபர் விமர்சித்துள்ளார். இக்கப்பலுக்கு துணையாக F-35 போர் விமானங்கள் மற்றும் 8 போர்க்கப்பல்கள் நிறுத்தப்படுகின்றன. வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோந்தா புயல் தற்போது சென்னையிலிருந்து 550 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது நாளை காலை தீவிர புயலாக வலுப்பெற்று நாளை இரவு ஆந்திராவின் காக்கிநாடா அருகே கரையை கடக்க வாய்ப்புள்ளது. புயலை முன்னிட்டு சென்னை, கடலூர், தூத்துக்குடி உட்பட 9 துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. அமெரிக்காவில் முறையான விசா இன்றி வசித்து வந்த ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த 54 இந்தியர்களை அமெரிக்க அரசு நாடு கடத்தியது. அவர்கள் தில்லி வந்தடைந்த நிலையில் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இந்த 54 பேரும் சட்டவிரோதமாக கழுதை பாதை வழியாக அமெரிக்காவுக்கு சென்றார்களா என்பது குறித்து போலீசார் தற்போது தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். சர்வதேச விண்வெளி மையத்துக்கு தேவையான சரக்குடன் ஜப்பான் ஏவிய HDV-X1 என்ற விண்கலம் வெற்றிகரமாக சுற்றுவட்ட பாதையை அடைந்தது. H3 என்ற சக்தி வாய்ந்த ராக்கெட் மூலம் நேற்று ஏவப்பட்ட இந்த விண்கலம் 14 நிமிடங்களில் திட்டமிட்ட பாதையை அடைந்தது. இது அடுத்த சில நாட்களில் விண்வெளி மையத்தை சென்றடையும். அங்குள்ள ஜப்பான் விண்வெளி வீரர் இதனை ரோபோ மூலம் மையத்துடன் இணைக்க உள்ளார். தயாரித்த CR-450 என்ற புல்லட் ரயில் மணிக்கு 896 கிலோமீட்டர் வேகத்தில் சோதனை ஓட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி புதிய சாதனை படைத்துள்ளது. இது ஜப்பானின் முந்தைய 603 கிலோமீட்டர் வேக சாதனையை முறியடித்தது. ஏரோடைனமிக் வடிவத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டு 22% காற்று எதிர்ப்பை குறைத்துள்ள இந்த ரயில் விரைவில் ஷாங்காய் செங்டு வழித்தடத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவித்துள்ளது. தென் அமெரிக்க நாடான ஈக்குவடாரின் சாண்டோ டொமிங்கோவில் நீச்சல் குளம் ஒன்றில் புகுந்த மர்ம கும்பல் அங்கிருந்தவர்களை நோக்கி சரமாரி துப்பாக்கிச் சூடு நடத்தியது. இந்த தாக்குதலில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். போதைப் பொருள் கடத்தல் முன்விரோதமே இந்த தாக்குதலுக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ள நிலையில் தப்பியோடிய குற்றவாளிகளை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். வங்கக்கடலில் உருவான மோந்தா புயல் இன்று மாலை அல்லது இரவு ஆந்திராவின் காக்கிநாடா அருகே கரையை கடக்க வாய்ப்புள்ளது. அப்போது 90 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னை மாநகரம் வெள்ள அபாய பகுதிகளுக்கு 22,000 பணியாளர்களை தயார் நிலையில் வைத்துள்ளது. பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். விக்கிபீடியாவின் நம்பகத்தன்மை குறித்து எழுந்த விமர்சனங்களுக்கு மத்தியில் தொழிலதிபர் எலான் மஸ்க் நேற்று குரோகிபீடியா என்ற புதிய வலைதளத்தை அறிமுகம் செய்துள்ளார். இது குரோக் AI-ஆல் மட்டுமே சரிபார்க்கப்பட்ட பதிவுகளை கொண்டிருக்கும் என்றும் இது விக்கிபீடியாவை விட பல மடங்கு சிறந்தது என்றும் அவர் அறிவித்துள்ளார். குரோகிபீடியாவில் தற்போது 8.85 லட்சம் கட்டுரைகள் பதிவிடப்பட்டுள்ளன. மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் பயங்கரவாத குழு எரிபொருள் இறக்குமதியை தடை செய்ததால் கடுமையான பற்றாக்குறை நிலவுகிறது. இதனால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வருகிற 10ஆம் தேதி வரை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்டை நாடுகளின் உதவியுடன் எரிபொருள் வர தொடங்கினாலும் பற்றாக்குறை இன்னும் நீடிப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. துருக்கியில் உள்ள சிந்திர்கி நகரில் ரிக்டர் அளவில் 6.1 ஆக பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. பூமிக்கு அடியில் 5.99 கிலோமீட்டர் ஆழத்தில் உணரப்பட்ட இந்த அதிர்வால் இஸ்தான்புல் உள்ளிட்ட பல மாகாணங்களில் கட்டடங்கள் குலுங்கின. கடந்த முறை பலவீனமான 3 கட்டடங்களும் 2 அடுக்கு கடையும் இடிந்து விழுந்ததாகவும் இதில் உயிரிழப்பு இல்லை எனவும் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
சவுதி அரேபியா 2034ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உலக கோப்பை கால்பந்து போட்டிக்காக நியோம் நகரில் உலகின் முதல் ஸ்கை ஸ்டேடியமை அறிமுகப்படுத்துகிறது. நியோம் மைதானம் என்று அழைக்கப்படும் இது தரையிலிருந்து 1150 அடி உயரத்தில் கட்டப்படுகிறது. 46,000 பார்வையாளர்கள் அமரக்கூடிய இந்த ஸ்டேடியத்தின் கட்டுமான பணிகள் 2027 தொடங்கி 2032க்குள் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடலில் உருவான மோந்தா புயல் நேற்று மாலை ஆந்திராவின் காக்கிநாடா அருகே மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறைக்காற்றுடன் கரையை கடந்தது. புயலின் தாக்கத்தால் ஆந்திராவில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 38,000 ஹெக்டேர் பயிர்கள் நாசமாகின. பாதுகாப்பு கருதி 75 ரயில் சேவைகளும் 9 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நிலைமை சீரானதும் சேவைகள் தொடரும் என அரசு நிர்வாகங்கள் அறிவித்துள்ளது. ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் பாகுபலி என்று செல்லமாக அழைக்கப்படும் LVM-3 ராக்கெட் தயார் நிலையில் உள்ளது. 4400 கிலோ எடை கொண்ட CMS-3 என்ற ராணுவ தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை இந்த ராக்கெட் வருகிற 2ஆம் தேதி விண்ணில் ஏவ உள்ளது. ராக்கெட் கடந்த 26ஆம் தேதி ஏவுதளத்திற்கு நகர்த்தப்பட்ட நிலையில் இதற்கான இறுதிக்கட்ட கவுண்டவுன் வருகிற 1ஆம் தேதி தொடங்க வாய்ப்பு இருப்பதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் போதைப்பொருள் கடத்தல் கும்பலை தடுக்க 2500க்கும் மேற்பட்ட போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது நடந்த துப்பாக்கி சண்டையில் 4 போலீசார் உட்பட 64 பேர் உயிரிழந்தனர். மேலும் 80 பேர் கைது செய்யப்பட்டனர். இது வரலாற்றிலேயே மிகப்பெரிய நடவடிக்கை என போலீஸ் தெரிவித்துள்ளது. இதனால் நகரில் பரபரப்பான சூழல் நிலவுவதால் 46 பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. உக்ரைனில் உள்ள செர்னோபில் விலக்கு மண்டலத்தில் வசிக்கும் நாய்கள் திடீரென நீல நிறத்தில் மாறியிருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 39 ஆண்டுகளுக்கு பின் இதுவே முதல் முறை என கூறப்படுகிறது. இந்த நிறமாற்றம் கதிர்வீச்சால் ஏற்பட்டிருக்காது என நிபுணர்கள் தெரிவித்தாலும் உறுதியான காரணம் அறிய முழுமையான சோதனை தேவை என நாய் பராமரிப்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர். நிறம் மாறிய நாய்கள் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 5 ஆட்டங்கள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவின் கான்பராவில் இந்திய நேரப்படி பிற்பகல் 1:45 மணிக்கு முதல் போட்டி ஆரம்பமாகிறது. ஒருநாள் தொடரை இழந்த நிலையில் T20 தொடரை வெல்லும் முனைப்பில் சூரியகுமார் யாதவ் தலைமையில் இந்திய அணி களமிறங்குகிறது. ஜஸ்பிரீத் பும்ரா அணியில் இணைந்திருப்பது இந்திய அணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. இந்திய பெருங்கடலில் நிலவும் கடல் மேற்பரப்பு சூடு உயர்வு மற்றும் நெகட்டிவ் அயோடி நிலை காரணமாக வருகிற நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வலுவான புயல்கள் உருவாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை நிபுணர் ஹேமச்சந்தர் முன்னறிவிப்பு வழங்கியுள்ளார். நவம்பர் 10க்கு பிறகு பருவக்காற்று இயக்கம் அதிகரிக்கும் என்றும் சென்னை உள்ளிட்ட வட மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அதிக கண்காணிப்பு தேவை என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மியான்மரின் மியாவாட்டி பகுதியில் உள்ள சைபர் மோசடி மையங்களில் சிக்கி அங்கிருந்து தப்பித்து தாய்லாந்தில் தஞ்சமடைந்துள்ள 500 இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கைகளை மத்திய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் முடிந்தவுடன் அவர்களை நேரடி விமான சேவை மூலம் பத்திரமாக மீட்டு அழைத்து வர தாய்லாந்துடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் உறுதி செய்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று கேட்டகரி 5ஆம் நிலையை எட்டிய மெலிசா புயல் ஜமைக்காவை தாக்கி வரலாற்று பேரிழப்பை ஏற்படுத்தியது. சுமார் மணிக்கு 298 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதால் அங்குள்ள பிரதமர் ஜமைக்காவை பேரழிவு பகுதியாக அறிவித்தார். இப்புயலின் தாக்கத்தால் 1.5 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் ஹைத்தி மற்றும் டொமினிகன் குடியரசு உள்ளிட்ட பகுதிகளிலும் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. சூடானில் ராணுவத்திற்கும் துணை ராணுவ படைக்கும் இடையே நடக்கும் உள்நாட்டுப் போரில் மேற்கு டார்பர் பகுதியில் உள்ள எல் பாஷர் மகப்பேறு மருத்துவமனையில் கடந்த செவ்வாய்க்கிழமை சுமார் 460 பேரை துணை ராணுவ படையினர் கொடூரமாக கொன்றதாக உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர் டெட்ரோஸ் அதிர்ச்சி அறிக்கையை தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக 35,000க்கும் மேற்பட்ட மக்கள் நகரை விட்டு வெளியேறியுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. ரஷ்யா மீண்டும் உலக கவனத்தை ஈர்த்துள்ளது. அணு ஆயுதங்களை பயன்படுத்தி வரம்பில்லாத தூரம் செல்லக்கூடிய போசிடான் சூப்பர் டார்பிடோ என்ற நீர்மூழ்கி ட்ரோனை ரஷ்யா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளதாக அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார். இந்த ட்ரோன் ரஷ்யாவின் சக்தி வாய்ந்த ஏவுகணையை விட அதிக தாக்கும் திறன் கொண்டது என்றும் கூறினார். இந்த முயற்சி மேற்கத்திய நாடுகளுடனான பதற்றத்தை அதிகரிக்கும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். நன்றி. வீரஜ் பிரைம் டிவி உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.
வீரஜ் பிரைம் டிவி செய்திகள். நடைபெற்ற தாவேக பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது குறித்து நடிகர் மற்றும் கட்சி தலைவர் விஜய் உருக்கமான வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். என் இதயம் வேதனையால் நிறைந்துள்ளது என்று கூறிய அவர் தனது கட்சி அனைத்து விதிகளையும் பின்பற்றியதாகவும் உண்மைகள் விரைவில் வெளிவரும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அதிக குழப்பத்தை தவிர்க்கவேதான் அங்கிருந்து புறப்பட்டதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். நடிகரும் கார் ரேசருமான அஜித் தனது அடுத்த பந்தயமான ஏஷியன் லீமேன் சீரீஸ் 2025-26 தொடருக்காக LMP3 என்ற புதிய ரேஸ் காரை அறிமுகப்படுத்தியுள்ளார். இந்தியாவின் முன்னாள் F1 ரேசர் நரேன் கார்த்திகேயனுடன் கைகோர்த்துள்ள அஜித்தின் இந்த காரின் விலை இந்திய மதிப்பில் ரூபாய் 2.7 கோடி முதல் ரூபாய் 3.6 கோடி வரை இருக்கும் என கூறப்படுகிறது. சென்னையை அடுத்த இன்னூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் கட்டப்பட்டு வரும் அனல் மின் நிலையத்தில் நேற்று கட்டுமான பணியின் போது இரும்புச் சாரம் இடிந்து விழுந்ததில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 9 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். ஒருவர் படுகாயத்துடன் சிகிச்சை பெற்று வருகிறார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தமிழக முதல்வர் 10 லட்சம் ரூபாய் மற்றும் பிரதமர் மோடி 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளனர். பிலிப்பீன்ஸின் விசயாஸ் பகுதியில் நேற்று 6.9 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தாக்கியது. நிலநடுக்கத்தால் இதுவரை 69 பேர் உயிரிழந்ததாகவும் 150க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பல கட்டிடங்கள் மற்றும் பாலங்கள் இடிந்துள்ள நிலையில் 600க்கும் அதிகமான பின்னதிர்வுகள் பதிவாகியுள்ளதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியதாக கூறி வணிக வளாகங்கள் மற்றும் நிறுவனங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 400க்கும் மேற்பட்ட ஈரானியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களை விமானம் மூலம் தாயகத்திற்கு அனுப்பி வைப்பதற்கு அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்துள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் ஹாப்பூர் நகரில் வீட்டின் முன் குப்பை கொட்டியதை தட்டி கேட்டதால் ஏற்பட்ட தகராறில் வீரேந்திரா என்ற 40 வயது நபரை அவரது இளைய சகோதரர் சுனில் மற்றும் அவரது மனைவி கோடாரி மற்றும் கம்புகளால் தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த வீரேந்திரா மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி பலியானார். இந்த சம்பவத்திற்கு பிறகு தப்பியோடிய இருவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி மீட்பு பிரிவைச் சேர்ந்த வீரர்கள் சிங்கப்பூர் குடியரசு கடற்படையுடன் இணைந்து தென் சீன கடலில் நடைபெற்ற எக்ஸ்பியா 25 பயிற்சியில் பங்கேற்றனர். இதில் INS நிஸ்டார் கப்பல் இந்திய பெருங்கடலுக்கு வெளியே முதன்முறையாக நீர்மூழ்கி கப்பல் மீட்பு நடவடிக்கைகளை வெற்றிகரமாக மேற்கொண்டது. டெஸ்லா, SpaceX மற்றும் XAI நிறுவனங்களின் மதிப்பு உயர்ந்ததால் எலான் மஸ்கின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் $500 பில்லியன் அதிகரித்துள்ளது. இதன் மூலம் $1/2 டிரில்லியன் செல்வத்தை எட்டிய உலகின் முதல் நபர் என்ற வரலாற்று சாதனையை அவர் படைத்துள்ளார். உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் அவர் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவின் அம்ஹாரா பகுதியில் கட்டுமான பணியில் இருந்த தேவாலய கட்டிடம் இடிந்து விழுந்த கோர விபத்தில் அதிகாலை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த 36 பேர் பலியாகினர். மேலும் 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இந்தியா வந்துள்ள வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளது. கோலி ரோஹித் அஸ்வின் போன்ற சீனியர் வீரர்கள் இல்லாத நிலையில் இந்திய அணி களமிறங்குவது குறிப்பிடத்தக்கது. ஃபரிதாபாத்தில் 17 வயது மாணவரை தாக்கியதாக தனியார் பள்ளி ஆசிரியர் ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தாமதமாக வந்ததற்காக 12ஆம் வகுப்பு மாணவரை PTI ஆசிரியர் தாக்கியதில் மாணவர் வெண்டிலேட்டரில் வைக்கப்பட்டார். பெற்றோர் புகார் அளித்தனர். ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களை உடல் ரீதியாக தண்டிப்பது சட்டப்படி குற்றமாகும். மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் கோல்ட்ரிப் இருமல் மருந்தால் 6 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்ததை அடுத்து அதில் டை எத்திலீன் கிளைகால் என்ற நச்சு கலந்திருப்பது உறுதியானது. காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த மருந்தின் விற்பனைக்கு தமிழக அரசு தடை விதித்துள்ளது. மேலும் இந்த மருந்தை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு மருத்துவத்துறை பொதுமக்களை எச்சரித்துள்ளது. மத்திய அரசின் 3000 ரூபாய் ஆண்டு சுங்கச்சாவடி பாஸ் திட்டத்தை ஒருவர் முழுமையான அளவில் பயன்படுத்தி சாதனை படைத்துள்ளார். இந்த பயணி 25 நாட்களில் 13 மாநிலங்கள் வழியாக 11,000 கிலோமீட்டர் பயணம் செய்து தனது பாஸில் இருந்த 200 பயணங்களில் 119 பயன்படுத்தியுள்ளார். மேலும் இந்த பாஸ் மூலம் அவர் 17,000 ரூபாய் வரையிலான சுங்கச் செலவை மிச்சப்படுத்தியுள்ளார். இது தனிநபர் வாகன ஓட்டிகளுக்கு ஒரு பெரும் நிவாரணம் அளிக்கிறது. சர்வதேச அகிம்சை தினத்தில் மான்செஸ்டர் ஹீட்டன் பார்க் சினகோப் மீது நடந்த பயங்கரவாத
பயங்கரவாத தாக்குதலை இந்தியா வன்மையாக கண்டித்துள்ளது. யோம் கிப்பூரின் புனித நாளில் நடந்த இந்த சம்பவம் மிகவும் துயரமானது என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பயங்கரவாதத்தை உலக நாடுகள் ஒருமித்த நடவடிக்கையால் முறியடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்டனர். சமூக ஊடகத்தில் ஹாலிவுட் நடிகர் பெயரில் பேசிய மோசடிக்காரரிடம் பிரிட்டனைச் சேர்ந்த மூதாட்டி ஒருவர் 6 கோடிக்கும் மேல் ஏமாந்துள்ளார். நெருக்கடியில் இருப்பதாக கூறி பணம் பறித்த அந்த மோசடி நபர் மூதாட்டி தனது வீட்டை விற்ற பணத்தையும் அனுப்ப வைத்துள்ளார். இது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். பொதுமக்கள் ஆன்லைன் காதல் மோசடிகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக விஜய் மற்றும் தாவேகா தலைமை மீது சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சம்பவ இடத்தில் இருந்து தலைவர் தப்பிச் சென்றது மனநிலையை காட்டுகிறது என கூறி இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு SIT அமைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் முக்கிய நிர்வாகிகள் இருவரின் முன்ஜாமீன் மனுவும் நிராகரிக்கப்பட்டது. அமெரிக்கரான டோனி க்ளோர் பெங்களூரில் வசித்து வருகிறார். அவர் தனக்கு கிடைத்த 5 வருட இந்திய பிசினஸ் விசாவை சமூக ஊடகங்களில் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்தார். அந்நியர்கள் செல்லுங்கள் என்கிறார் ட்ரம்ப், ஆனால் மோடி வீட்டிற்கு வருக சகோதர என்கிறார் என்று பதிவிட்டார். இது இந்தியாவின் பிளாக்செயின் மற்றும் AI நிபுணர்களை ஈர்க்கும் திட்டத்தை காட்டுவதாக பலரும் பாராட்டி வருகின்றனர். அமெரிக்கரான மத்திய அரசின் 3000 ரூபாய் ஆண்டு சுங்கச்சாவடி பாஸ் திட்டத்தை ஒருவர் முழுமையான அளவில் பயன்படுத்தி சாதனை படைத்துள்ளார். இந்த பயணி 25 நாட்களில் 13 மாநிலங்கள் வழியாக 11,000 கிலோமீட்டர் பயணம் செய்து தனது பாஸில் இருந்த 200 பயணங்களில் 119 பயன்படுத்தியுள்ளார். மேலும் இந்த பாஸ் மூலம் அவர் 17,000 ரூபாய் வரையிலான சுங்க செலவை மிச்சப்படுத்தியுள்ளார். இது தனிநபர் வாகன ஓட்டிகளுக்கு ஒரு பெரும் நிவாரணம் அளிக்கிறது. மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் கோல்ட்ரிஃபிருமல் மருந்தால் 6 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்ததை அடுத்து அதில் டை எத்திலீன் கிளைகால் என்ற நச்சு கலந்திருப்பது உறுதியானது. காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த மருந்தின் விற்பனைக்கு தமிழக அரசு தடை விதித்துள்ளது. மேலும் இந்த மருந்தை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு மருத்துவத்துறை பொதுமக்களை எச்சரித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான காசா மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான விரிவான சமாதான திட்டத்தை அறிவித்துள்ளார். இந்த புதிய திட்டம் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனிய மக்களுக்கு நீண்ட கால மற்றும் நிலையான அமைதிக்கு ஒரு சாத்தியமான பாதையை வழங்குகிறது என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று குறிப்பிட்டுள்ளார். மோதல் முடிவுக்கு வர சம்பந்தப்பட்ட அனைவரும் ட்ரம்பின் முயற்சிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் அண்மையில் நடந்த சண்டையில் பாகிஸ்தானின் F-16 அமெரிக்க தயாரிப்பு மற்றும் JF-17 சீன தயாரிப்பு விமானங்கள் உட்பட சுமார் 12 முதல் 13 விமானங்களை இந்திய விமானப்படை IAF அழித்ததாக அதன் தளபதி தெரிவித்துள்ளார். இந்த இழப்புகள் வான் சண்டைகள் மற்றும் விமான தளங்கள் மீதான தாக்குதல்கள் மூலம் ஏற்பட்டதாகவும் பாகிஸ்தான் தனது விமானங்களை இழந்ததை ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் இந்தியா கூறியுள்ளது. அண்மையில் நடந்த டெஸ்லா, SpaceX மற்றும் XAI நிறுவனங்களின் மதிப்பு உயர்ந்ததால் எலான் மஸ்கின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் $500 பில்லியன் அதிகரித்துள்ளது. இதன் மூலம் $1/2 டிரில்லியன் செல்வத்தை எட்டிய உலகின் முதல் நபர் என்ற வரலாற்று சாதனையை அவர் படைத்துள்ளார். உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் அவர் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். டெஸ்லா, SpaceX நடிகரும் கார் ரேசருமான அஜித் தனது அடுத்த பந்தயமான ஏஷியன் லீமேன் சீரீஸ் 2025-26 தொடருக்காக LMP3 என்ற புதிய ரேஸ் காரை அறிமுகப்படுத்தியுள்ளார். இந்தியாவின் முன்னாள் F1 ரேசர் நரேன் கார்த்திகேயனுடன் கைகோர்த்துள்ள அஜித்தின் இந்த காரின் விலை இந்திய மதிப்பில் ரூபாய் 2.7 கோடி முதல் ரூபாய் 3.6 கோடி வரை இருக்கும் என கூறப்படுகிறது. அகமதாபாத்தில் நடந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையை பிடித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் 162 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. KL ராகுல், துருவ் ஜுரேல், ரவீந்திர ஜடேஜா என 3 வீரர்கள் சதம் விளாசினர். முதல் இன்னிங்ஸில் இந்தியா 286 ரன்கள் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணி இன்று தனது 2வது இன்னிங்ஸை விளையாடி வருகிறது. பாகிஸ்தான் அமைச்சர் மொஹசின் நக்வி BCCI-யிடம் மன்னிப்பு கேட்க மறுத்துள்ளார். மேலும் இந்திய அணிக்கு கோப்பை வேண்டுமானால் துபாயில் உள்ள ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் அலுவலகத்திற்கு நேரில் வந்து தன்னிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிபந்தனை விதித்துள்ளார். கோப்பையை வழங்காமல் அவர் எடுத்து சென்றதால் வெறுங்கையோடு வெற்றியை கொண்டாடிய இந்திய அணி இந்த செயலை ICC-யிடம் கொண்டு செல்ல முடிவு செய்துள்ளது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சளி மற்றும் இருமல் காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் ஓரிரு நாட்களில் அவர் வீடு திரும்புவார் என்றும் மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன.
விஜய் மல்லையா 1998 சபரிமலைக்கு அளித்த 30 கிலோ தங்கத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. துவரா பாலகர் சிலைகளில் முதலில் பூசப்பட்ட தங்கம் செம்பாக மாறியுள்ளது. நன்கொடை தொடர்பான முக்கிய ஆவணங்கள் காணாமல் போயுள்ளன. இந்த விவகாரத்தில் நீதிமன்ற மேற்பார்வையில் விரிவான விசாரணை நடைபெற்று வருகிறது. பெங்களூருவின் கோத்தனூரில் உள்ள கட்டுமானத்தில் இருக்கும் கட்டிடத்தின் 4வது தளத்தில் வெள்ளிக்கிழமை மாலை மனித எலும்புக்கூடு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. சுமார் 40 வயது மதிக்கத்தக்க ஆணின் இந்த எலும்புக்கூடு குறைந்தபட்சம் 7 மாதங்களுக்கு முன்பே இறந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். மரணத்திற்கான காரணத்தை அறிய எலும்புகள் FSL ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன. பல ஆண்டுகளாக பணிகள் நிறுத்தப்பட்டிருந்த அக்கட்டிடத்தில் தற்போது மீண்டும் வேலை தொடங்கிய போதே இது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. UIDAI அமைப்பு 7 முதல் 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான ஆதார் கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் கட்டணத்தை தள்ளுபடி செய்துள்ளது. முன்னதாக இந்த வயதினருக்கு ₹125 கட்டணம் வசூலிக்கப்பட்டது. அக்டோபர் 1, 2025 முதல் 1 வருட காலத்திற்கு இந்த கட்டண விலக்கு அமலில் இருக்கும். இதனால் சுமார் 6 கோடி குழந்தைகள் பலன் பெறுவார்கள். பள்ளிக்கல்வி உதவித்தொகை போன்ற அரசு சேவைகளை தடையின்றி பெறுவதற்காக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் பயோமெட்ரிக்கை உடனடியாக புதுப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். நவம்பர் 15 முதல் பாஸ்டாக் இல்லாத வாகனங்கள் கட்டணச்சாவடிகளில் பணமாக செலுத்தினால் இரட்டிப்பு கட்டணம் செலுத்த வேண்டும். அதே சமயம் UPI மூலம் செலுத்தினால் 1.25 மடங்கு கட்டணம் மட்டுமே விதிக்கப்படும். இது டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனைகளை ஊக்குவிப்பதற்கும் சுங்கச்சாவடிகளில் நெரிசலை குறைப்பதற்கும் அரசு எடுத்துள்ள முக்கிய நடவடிக்கையாகும். காலாண்டு விடுமுறை முடிந்து இன்று கல்வி நிறுவனங்கள் திறக்கப்படுவதால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் சென்னைக்கு திரும்பி வருகின்றனர். இதனால் சென்னை புறநகர் பகுதியான பெருங்களத்தூர் GST சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கிருஷ்ணரின் 5 முக்கிய தலங்களை தரிசிக்கும் வகையில் பஞ்சத்வாரகா என்ற பெயரில் சுற்றுலா ரயில் ஒன்றை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ரயில் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் இருந்து நவம்பர் 25ஆம் தேதி புறப்பட்டு சென்னை வழியாக குஜராத் சென்று 5 துவாரகா தலங்களை உள்ளடக்கிய 13 நாள் சுற்றுலாவை நிறைவு செய்யும். கட்டணம் ₹41,150 முதல் தொடங்குகிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் இன்று அதிகாலை ICU பிரிவில் ஷார்ட் சர்க்கியூட் காரணமாக பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கோமா நிலையில் இருந்தவர்கள் உட்பட 6 நோயாளிகள் இந்த சம்பவத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்த 5 நோயாளிகள் கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. எவரெஸ்ட் சிகரத்தின் கிழக்கு திபெத்திய சரிவுகளில் திடீரென ஏற்பட்ட கடும் பனிப்புயலால் மலையேறும் முகாம்களில் சிக்கிய நூற்றுக்கணக்கானோரை மீட்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சுமார் 4900 மீட்டர் உயரத்தில் சிக்கியிருந்த 350 பேர் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். இன்னும் 200க்கும் மேற்பட்ட மலையேறுபவர்களை தொடர்பு கொள்ள மீட்பு குழுவினர் பணியாற்றி வருகின்றனர். உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா மொத்தமாக 22 பதக்கங்களை வென்று 10வது இடத்தை பிடித்துள்ளது. 6 தங்கம், 9 வெள்ளி மற்றும் 7 வெண்கலம் என இதுவரை இல்லாத அதிகபட்ச பதக்கங்களை வென்றதன் மூலம் இந்திய பாரா தடகள வீரர்கள் வரலாற்று சாதனை படைத்துள்ளனர். இந்த போட்டியில் பிரேசில் 44 பதக்கங்களுடன் முதலிடம் பிடித்தது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் கடல் பகுதியில் மீனவர்கள் வலையில் அபூர்வ வகை டூம்ஸ்டே மீன் ஒன்று சிக்கியுள்ளது. சுமார் 5 அடி நீளம் கொண்ட இந்த மீன் மிகவும் ஆழ்கடலில் மட்டுமே வாழக்கூடியது. இந்த மீன் பிடிபட்டால் உலகில் பேரழிவு ஏற்படும் என்று ஜப்பானிய நம்பிக்கை உள்ளதால் இந்த செய்தி சமூக வலைதளங்களில் விவாத பொருளாகி உள்ளது. இந்த அரிய வகை மீன் மிக குறைந்த விலைக்கே விற்பனையானது குறிப்பிடத்தக்கது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அக்டோபர் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் 20,378 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவித்துள்ளார். இதில் சென்னையில் இருந்து மட்டும் 5900 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. ஆம்னி பேருந்துகளின் கட்டண புகார்களுக்கு உதவி எண்களையும் அரசு அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் 100 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்திற்காக தனது பெற்றோர் மற்றும் மனைவியை கொன்று நாடகமாடிய விஷால் சிங்கால் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இவர் தனது குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் 60க்கும் மேற்பட்ட பாலிசிகளை எடுத்து தன்னை வாரிசுதாரராக நியமித்துள்ளார். அடுத்தடுத்து நடந்த மரணங்களால் சந்தேகம் எழுந்த நிலையில் போலீஸ் விசாரணையில் கொடூரமான மோசடி வெளிச்சத்துக்கு வந்தது.
ஆப்பிரிக்க நாடான எஸ்வாட்டினியின் மன்னர் 3ஆம் மஸ்வாட்டி தனது 15 மனைவியர் 30 குழந்தைகள் மற்றும் 100 வேலையாட்கள் உட்பட 150 பேர் அடங்கிய பரிவாரத்துடன் அபுதாபி விமான நிலையம் வந்திறங்கினார்.